மிஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் மண்டே வந்து எனக்கு கொஞ்சம் பவர் கட் இருந்தது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கிற 2 பிபிடியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்களா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கவில்லை, ரைட்? வாட் அபவுட் அதர்ஸ்? பார்க்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. கிளாஸில் நான் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் நீங்கள் போயிட்டு ஓப்பன் பண்ணி பிரிக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதை மறந்துடாதீங்க. எஸ், குட் மார்னிங் சுமையா மேம். நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், நீங்கள் எல்லாருமே பதில் சொல்லலாம். ஒருத்தர் பதில் சொல்லிட்டீங்க, மகேஸ்வரி மேம் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்களுக்கும் பதில் சொல்லலாம். ஓகே ஃபைன். பார்த்தாலும் பார்க்கலனாலும் இன்னைக்கு போய் பார்த்துருங்க. இன்னைக்கு டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸுடைய கண்டினியூவேஷன். அதை முடிச்சுட்டு தான் இன்னைக்கு நியூ டாபிக் உள்ள போகிறோம். அதாவது கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் வெர்சஸ் கினீஷியன் எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைசஸ், ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைசஸ், இது உங்களுக்கு ஓரளவுக்கு பழக்கப்பட்ட விஷயமா கூட இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைஸஸை நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைஸஸை நம்ம நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸை ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ இருக்கிற நடப்பு வேலையில் நம்ம ப்ரொடக்ஷனை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம நேஷனல் இன்கத்தை வந்து சொல்லும் போதே வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னு சொல்கிறோம். ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? வாட் இஸ் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லும்போது வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்டு சர்வீசஸ்னு சொல்கிறோம். ஓகே, அது என்ன வேல்யூ? ப்ரைஸ். வேல்யூன்றது இந்த இடத்துல என்னது? ப்ரைஸ். ஸோ ப்ரைஸோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட், கூட்ஸு ப்ரொடியூஸ்ட், இப்படி தான் நம்ம ஜிடிபி எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ இதில் வேல்யூ அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம், அல்லது ப்ரைஸ் அப்படின்ற அந்த வார்த்தையும் முக்கியம். வேல்யூன்றதோ அல்லது ப்ரைஸ்ன்றதோ ரொம்ப முக்கியம். இந்த ப்ரைஸ் வந்து பேசியர் ப்ரைஸாக இருக்கு அப்படின்னா அது வந்து ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம், உண்மையான நாட்டு வருவாய். கரண்ட் ப்ரைஸஸில் எஸ்டிமேட் பண்ணுறோன்னா நாமினல் ஜிடிபின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது, சார் எதுக்கு சார் அதுக்கு உண்மையான நாட்டு வருவாயை எஸ்டிமேட் பண்ணிடலாமே, அது எதுக்கு பொய்யான ஒரு நாட்டு வருவாயை எஸ்டிமேட் பண்ணுறீங்க இல்லையா? நாமினல் அப்படின்னா நாம் கே வாஸ், ஹிந்தியில் ஒரு வார்த்தை இருக்குது, சும்மா பேச்சுக்கு, சும்மா பெயரளவு. நாமினல், நாம் கே வாஸ், பேச்சுக்காக சொல்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ கேள்வி வருது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ, இதில் உங்களுக்கு ஏதாவது பதில் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங் மகேஸ்வரி மேடம். குட், ட்ரை டு சி சூன். ஓகே. எஸ் ஃபைன். மகேஸ்வரி மேம், நான் சீக்கிரமாக அதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபைன் ஃபைன், ஓகே. குட் மார்னிங் மேடம். இப்போ என்னுடைய கேள்வி, ரியல் ஜிடிபி இஸ் இனஃப், நம்ம ரியல் ஜிடிபி எஸ்டிமேட் பண்ணிட்டு போயிடலாம். ஒய் தேர் இஸ் ஆல்சோ நாமினல் ஜிடிபி மெஷர்ஸ்? ரியல் ஜிடிபியை நம்ம எஸ்டிமேட் பண்ணிட்டு போயிடலாமே, நாமினல் ஜிடிபின்னு எதுக்கு ஒன்று வச்சிருக்கீங்க? 2 வகையான ஜிடிபி கால்குலேஷன் எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள தோணணும். அப்போ இப்போ நாமினல் ஜிடிபின்றது நம்மள பிற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். நாமினல் ஜிடிபின்றது இப்போ நம்ம நாட்டுடைய ஜிடிபி காம்போசிஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட்ல நம்ம நாட்டுடைய ஜிடிபி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ குறிப்பாக நம்ம நாமினல் ஜிடிபி அல்லது ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைஸஸ்ன்னு சொல்லும்போது இன்னைக்கு ஜிடிபியை மற்ற நாடுகளோட நம்ம மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். ரியல் ஜிடிபின்றது நாமளே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்த என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கை அந்த இயரில் மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணி நான் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு என்ன தெரிஞ்சுக்கலாம். இதே என்னுடைய 8th ஸ்டாண்டர்ட் மார்க்கை நான் ஏன் பார்க்கணும்? 8th ஸ்டாண்டர்ட் மார்க்கை பார்க்கும்போது நான் எந்த அளவுக்கு 10th இம்ப்ரூவ் ஆயிருக்கேன், 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கை பார்க்கும்போது நான் எந்த அளவுக்கு 12th இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, ரியல் ஜிடிபிக்கும் ஒரு அவசியம் இருக்கு, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நாமினல் ஜிடிக்கும் ஒரு அவசியம் இருக்கு, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். ரைட், அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இது எரேஸ் பண்ணிட்டு இந்த ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி எப்படி எஸ்டிமேட் பண்ணுறாங்க, நான் இப்போ தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். நடப்பு விலையோட இப்போ நேஷனல் இன்கம்ன்றது தான் ஜிடிபின்னு சொல்லிட்டோம். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க சரிங்களா?
நான் அதை இந்த இடத்துல போட்டுறேன். எஸ் ஆர் நோ போடுங்க. ஜிடிபி இன் ஜெனரல் சென்ஸ் ரெஃபர்ஸ் டு நேஷனல் இன்கம் பட் நாட் இன் ஆக்சுவல் சென்ஸ் because NNPFC is equal to only national income. எஸ் ஆர் நோ. இது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுக்கு வந்து நீங்க பதில் போட்டுடலாம். பொதுவா ஜிடிபின்ற வார்த்தை எக்கனாமிக்ஸ்ல நிறைய இடத்துல அப்படியே போற போக்கில் யூஸ் பண்ணிக்கிட்டே போறோம். ஜெனரல் சென்ஸ்ல இது நேஷனல் இன்கம். பட் ஸ்பெசிஃபிக்கா ஜிடிபியில் 8 அக்ரிகேட் இருக்கு. அந்த 8 அக்ரிகேட்ல எது வந்து நேஷனல் இன்கத்துக்கு ஈக்குவல்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு ஒரு ஒரு காம்போனன்ட் இருக்கு. மொத்தம் 8 காம்போனன்ட் சொன்னோம் இல்லைங்களா? ஜிஎன்பிஎம்பி, என்என்பிஎம்பி, ஜிஎன்பிஎஃப்சி, என்என்பிஎஃப்சின்னு சொல்லி 8 காம்போனன்ட் இருக்கு. கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? யூ கேன் ரிப்ளை எஸ் ஆர் நோ. ஜிடிபியே ஜெனரல் சென்ஸ்ல நேஷனல் இன்கம் சொல்றோம், ஆனால் ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. ஆக்சுவலா அதுக்கு மீனிங் வேற. இதை புரிஞ்சுக்கணும். பொதுவாக இதை நம்ம சொல்லும் போது இப்படி சொல்றோம்னா அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுறவங்க எல்லாரையும் மெட்ராசி அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி கிடையாது. மெட்ராஸில் இருக்கிறவங்க மட்டும் தானே மெட்ராஸ்காரங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மெட்ராஸ்காரங்க கிடையாது. தேங்க்யூ. அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நாமினல் ஜிடிபி வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய அந்த கரண்ட் ப்ரைஸஸோட அதனுடைய அந்த கரண்ட் குவான்டிட்டி இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் கரண்ட் குவான்டிட்டி, கரண்ட் ப்ரைஸ் கரண்ட் குவான்டிட்டி. 2025 வருஷம் ஜிடிபி எவ்வளோ, 2026 வருஷம் ஜிடிபி எவ்வளோ. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஜிடிபின்னும் போது என்னது, இப்போ இது வந்து ஜிவிஏ, இது ஒரு வேல்யூ, கிராஸ் வேல்யூ ஆடட் பை பர்டிகுலர் செக்டார். இது ஒரு கிராஸ் வேல்யூ ஆடட் பை பர்டிகுலர் செக்டார். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ ஜிடிபி எப்படி காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம், அந்த பொருள் உடைய அளவு அதனுடைய விலையை மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு பொருளுடைய அளவு அதனுடைய விலையை மல்டிப்ளை பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த கூட்டுத்தொகை அப்போ 10 இன்ட்டு 400 4,000, நீங்கள் 2 இன்ட்டு 1000 2000, டோட்டலி 6000. 2005 வருஷம் நாமினல் ஜிடிபி 6000. 2006 வருஷம் அந்தந்த பொருட்களுடைய விலையும் அதிகமாக இருக்கு, 8,250 ருபீஸ். அப்போ அங்கே இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நாமினல் ஜிடிபிலையும் நம்ம குரோத்தை கம்பேர் பண்ணி பார்க்கலாம், நம்மளுடைய குரோத்தை வேற நாடுகளோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ இதில் சில முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நான் இன்னும் மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு ஞாபகத்துக்காக வேணா இந்த இடத்துல நான் டைப் பண்ணி காமிச்சிடுறேன். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம நாமினல் ஜிடிபி ஜிடிபி அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்றோம், கரண்ட் ப்ரைசஸ் இன்டு கரண்ட் குவான்டிட்டி. இப்படி ஞாபகம் வச்சுங்க. ரைட். அப்போ ரியல் ஜிடிபி எப்படி எஸ்டிமேட் பண்றோம், ஆர் ஜிடிபி அப்படின்றது பேஸ் இயர் ப்ரைசஸ் இன்டு கரண்ட் குவான்டிட்டி. இதுதான் முக்கியங்க. ஸோ எப்பயுமே குவான்டிட்டி வந்து கரண்ட் குவான்டிட்டி, அதை மறந்துடக்கூடாது. எப்பயுமே குவான்டிட்டி வந்து கரண்ட் குவான்டிட்டி, ப்ரைஸ் தான் வேரி ஆகும். இன்னைக்கு நடந்த உற்பத்தியை இன்னையோடைய ப்ரைஸில் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது நாமினல் ஜிடிபி அல்லது ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைசஸ். இன்னைக்கு நடந்த உற்பத்தியை ஒரு பேசியை சூஸ் பண்ணி அதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைசஸ் அது ரியல் ஜிடிபி. ஸோ இந்த இடத்துல நாமினல் ஜிடிபியை மெஷர் பண்ணியிருக்கோம், அதனுடைய க்ரோத் ரேட்டை மெஷர் பண்ணியிருக்கோம். இந்த க்ரோத் ரேட் எப்படி சார் இடையில உள்ள வந்துச்சு அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி வரலாம். எப்பயுமே இந்த சேஞ்ச் அப்படின்னு இருக்குன்னா அந்த சேஞ்சுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நாங்கள் காமிச்சிருக்கோம். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும், அதை ஞாபகம் வச்சுக்கங்க. சேஞ்சுன்றது பர்சன்டேஜ் சேஞ்சு தான் நம்ம சொல்றோம். பர்சன்டேஜ் சேஞ்சு எப்படி மெஷர் பண்ணலாம், கரண்ட் வேல்யூ மைனஸ் தி ஓல்டு வேல்யூ ஆர் ப்ரீவியஸ் வேல்யூ டிவைடட் பை ப்ரீவியஸ் வேல்யூ இன்டூ 100. எங்கெங்கெல்லாம் பர்சன்டேஜ் சேஞ்ச் வருதோ அங்க அங்க வந்து இந்த இந்த ஃபார்முலாவை நீங்க கவனம் வச்சுக்கங்க. எங்கெங்கெல்லாம் பர்சன்டேஜ் சேஞ்சஸ் உங்களுக்கு வருதோ அந்த எல்லா இடத்துலையுமே இந்த ஃபார்முலாவை நீங்க காமனா வச்சுக்கலாம். அதுதான் நம்ம விஷயமா இதுல சொல்றோம். பர்சன்டேஜ் வர எல்லா இடத்துலையுமே இதை நீங்க வந்து காமனா வச்சுக்கலாம். அப்ப இது மாதிரி நீங்க நாமினல் ஜிடிபியை ஃபைன் பண்ணும்போது அதை வச்சு என்ன பண்ண முடியும், குவான்டிட்டியையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ வேல்யூன்றது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ கரண்ட் இயர் ஜிடிபியில் மதிப்பு என்ன,
அதே ப்ரீவியஸ் இயர் ஜிடிபியில் மதிப்பு என்ன? அப்போ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறீங்க. அப்போ பேஸ் இயர் ரைட் சைடில் வருது. பேஸ் இயர்ன்றது இது கான்ஸ்டன்ட் ஜிடிபி கிடையாது. 2025வது வருஷத்தோடைய ஜிடிபி நாமினல் ஜிடிபி இங்க, 2024வது நாமினல் ஜிடிபி இங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்திருக்குன்னு நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியும். அப்போ இதில் பாருங்க, ரியல் ஜிடிபின்னு சொல்லும் போது குவான்டிட்டி என்னவோ கரண்ட் குவான்டிட்டி தான், பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓல்ட் இயர் ப்ரைஸ். ஒரு ஒரு சிம்பிளான எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இது, ரியல் ஜிடிபி அண்ட் நாமினல் ஜிடிபி. ஓகே, இப்போ நாமினல் ஜிடிபிக்குள்ள வருவோம். எக்ஸாம்பிள்னு சொல்லும்போது பேஸ் இயர் ப்ரைஸோட கம்பேர் பண்றோம். ஜஸ்ட் a minute. ரைட், ஃபைன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்புடேஷன் ஆஃப் ரியல் ஜிடிபி இன் ஈச் இயர் யூசிங் 2005 ஆஸ் அ பேஸ் இயர் ப்ரைஸ். அப்போ ப்ரைஸ்லாம் இங்கே கான்ஸ்டன்ட். எல்லாத்துலேயுமே பாருங்க ஒரே ஒரு ப்ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் கான்ஸ்டன்ட். இப்போ 2005ல் பார்த்தீங்கன்னா 2005 ப்ரைஸ் தான், 2006லையும் 2005 ப்ரைஸு, 2007லையும் 2005 ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸை வந்து டு பி கான்ஸ்டன்ட், டு பி அசியூம்டு. அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ க்ரோத் ரேட் இருக்குன்னு நம்மளால மெஷர் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ கேள்வி வரும், சார் எதுக்கு சார் ரெண்டு டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கு? ரெண்டுத்துக்கும் பர்பஸ் இருக்கு. ரியல் ஜிடிபிக்கு சில பர்பஸ் இருக்கு, நாமினல் ஜிடிபிக்கு சில பர்பஸ் இருக்கு. இப்போ ரியல் ஜிடிபியோட முக்கியமான பர்பஸ், ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி நம்ம கண்டுபிடிக்கணும். அதனுடைய முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, ஜிடிபி டிஃபிலேட்டர். எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல பண வீக்கம் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரியல் ஜிடிபியை நம்ம கண்டுபிடிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஜிடிபி டிஃபிலேட்டர்னு ஒரு வார்த்தை வருது இங்க, புதுசா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஜிடிபி டிஃபிலேட்டர் அப்படின்னு ஒரு டேர்ம் வருது. சில பேருக்கு இது தெரிஞ்ச டேர்மா இருக்கலாம், பழக்கப்பட்ட டேர்மா இருக்கலாம். அப்போ இதனுடைய மீனிங் என்ன? ஒரு நாட்டினுடைய உண்மையான வளர்ச்சியை மெஷர் பண்றதுக்கு இந்த ஜிடிபி டிஃபிலேட்டர் உதவுது. எப்படின்னா, இப்போ வழக்கமா அரசியல்வாதிகளெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலை, ஜென்ரலா சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, போன ஆட்சியோட கம்பேர் பண்ணும்போது இது ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். இதுல ஒரு விஷயத்தை அவங்க மறந்துடுவாங்க. இதுல ஒரு விஷயத்தை மறந்துடுவாங்க, அதுதான் ஜிடிபி டிஃபிலேட்டர். பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஜிடிபி டிஃபிலேட்டர் பெருசா தெரியாது. எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு, எக்கனாமிஸ்டுக்கு தான் அது தெரியும். உடனே நீங்க என்ன கேட்காதீங்க, சார் நீங்க எக்கனாமிஸ்டா சார் அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர், அந்த அளவுக்கு நீங்க இடம் கொடுத்தா போதும். எக்கனாமிக்ஸ் அளவுக்கு இடம் கொடுக்க தேவையில்லை. இப்போ இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்க பாருங்க போன ஆட்சியில கம்பேர் பண்ணும்போது இந்த 5 வருஷத்துல நாங்க வந்து இவ்வளவு சாதனை பண்ணியிருக்கோம்னு சொல்லும்போது என்ன சொல்லிடுவாங்க, போன 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 20 லட்சம் கோடி ரூபாய், இப்போ வந்து 30 லட்சம் கோடி ரூபாய் மாறி இருக்கு. நாங்க 5 வருஷத்துல 50% நம்ம நாட்டோடைய ஜிடிபியை நாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், growth-ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே கூட சொல்லுவாங்க, நீங்க போன ஆட்சியில பாத்தீங்கன்னா உணவு உற்பத்தி வந்து 300 மில்லியன் டாலருக்கு ஈக்குவலா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 600 மில்லியன் டாலருக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஃபிகர்ஸ்ல உள்ள பிரச்சனை என்னன்னா, சராசரியா விலைவாசி அதிகமாயிட்டே இருக்கு. இந்த விலைவாசி அதிகமாயிட்டே இருக்கும்போது ப்ரொடக்ஷன் மாறுச்சா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் உணவு உற்பத்தி 200 மில்லியன் டன், இன்னைக்கு 200 மில்லியன் டன் தான். ஆனா அதை பணத்திலோட நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி பழைய விலை, இன்னைக்கு புது விலை. இப்போ அதே 200 மில்லியன் டன்னை புது விலையோட மல்டிப்ளை பண்ணும்போது பெருசா இருக்கிற மாதிரி தான் தெரியும், இல்லைங்களா? அப்போ எவ்வளோ வந்து பூதாகாரமா அது தெரியுது. அப்போ இதுல உண்மையை நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும்? இப்போ இந்த ஜிடிபி டிஃப்ளேட்ன்றது கிட்டத்தட்ட லை டிடெக்டர் டெஸ்ட் மாதிரி. உங்களோட சில பேர் டீச்சர்ஸா இருப்பீங்க இல்லைங்களா? இது கேட்டுக்கலாமே, குயிக்காக போயிடலாம். நம்ம முக்கியமா இன்னைக்கு கிளாசிக்கல் ஸ்கீம்ஸ் போனோம். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் டீச்சர்ஸ் ஆர் ஒன்ஸ்? இப்பயோ இல்லை இதுக்கு முன்னாடியோ டீச்சர்ஸாக இருந்திருக்கீங்களா ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் டீச்சர்ஸ் ஆர் நவ் ஆர் ஒன்ஸ்? ஓகே, சுமையா மேம் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபைன். ஸோ நிறைய பேர் டீச்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வைப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ரிப்ளைஸ், நாட் நவ், நோ ப்ராப்ளம் மேம். நாம் வந்து பசங்களுக்கு வந்து டெஸ்ட் வைப்போம். டெஸ்ட் வச்சோடனே எல்லாம் நல்லா எழுதிடுவாங்க. சில பேர் மேலே நமக்கு சந்தேகம் இருக்கும்.
சில பேர் மேல நமக்கு சந்தேகம் இருக்கும். அப்ப சந்தேகம் இருக்கிறவன நம்ம என்ன பண்ணுவோம், சரி நீ பேப்பரை குடு, நம்ம கரெக்ஷன்லாம் பண்ணி பார்த்துட்டு மார்க் பார்த்தோன்னே இவ்வளோ மார்க் எடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவனை நிக்க வச்சு நம்ம கேள்வி கேட்போம். அது ஜிடிபி டிஃப்ளேட்டர். அப்ப அவனுடைய உண்மை தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் இல்லையா? இவன் டெஸ்ட் எழுதியிருக்கான், நம்மளுக்கு வந்து டிமிக்கி கொடுத்துட்டு இவன் ஏதோ காப்பி அடிச்சிருக்கான், அதை நம்ம செக் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது ஜிடிபி, அது வந்து டிஃப்ளேட்டர் ப்ராசஸ், உண்மை தன்மையை கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இங்க இருக்கு. ஜிடிபி டிஃப்ளேட்டர் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி டிவைட் பை ரியல் ஜிடிபி 100. அப்போ ரியல் ஜிடிபிக்கும் ஃபார்முலா இதே தான். ரியல் ஜிடிபி நீங்க என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டு ஜிடிபி டிஃப்ளேட்டரை ரைட் சைடில் அந்த டினாமினேட்டராக கொண்டு போயிட்டீங்கன்னா அது ரியல் ஜிடிபிக்கும் ஃபார்முலாவும் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா நாமினல் ஜிடிபிக்கும் ஃபார்முலா இருக்கு. நாமினல் ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு ரியல் ஜிடிபி இன்டூ பிரைஸ் இண்டெக்ஸ் டிவைடட் பை 100 அப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த பேஸ் ஃபார்முலா வச்சு மற்ற ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஃபார்முலாவை டெவலப் பண்ண முடியும், அப்படியும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் ஜிடிபி டிஃப்ளேட்டர் வந்து காம்பவுண்ட் பண்ணுறது முக்கியமாக எந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, 2005 நான் இதை எடுத்துக்கிறேன். 2005வது வருஷம் எப்பயுமே பேஸ் இயர்ன்றது நார்மல் இல்லையா? இப்போ நீங்கள் பேஸ் இயரை வச்சு இப்போ ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க. அப்போ 2006வது வருஷம் நாமினல் ஜிடிபியோட ரியல் ஜிடிபியை கம்பேர் பண்ணா 14%, அதாவது 114.6 இருக்கு. அப்போ விலைவாசி எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 14.6% அதிகரிச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணலாம் 14.6%. அப்போ உண்மையான வளர்ச்சி கிடையாது. 14.6% விலைவாசி அதிகமாக இருக்குன்னா அப்போ இது உண்மையான வளர்ச்சி நீங்க சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஒருவேளை இங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதிகமாக இருக்கு, இங்கேயும் 100 வந்துச்சுன்னா அப்போதான் அது உண்மையான ப்ரொடக்ஷன், உண்மையாவே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? இப்போ இது நம்ம சிம்பிள் டேர்ம்ல பார்க்கலாமே. 2005ல் 6000ன்றது 2006ல் 8250 பரவாயில்லையே, இவ்வளோ ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னா அது உண்மையான ப்ராக்ரஸ் கிடையாது. அது உண்மையான ப்ராக்ரஸ் கிடையாது, அது இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் தான். அப்போ இன்ஃப்ளேட் ஆனதை டீஃப்ளேட் பண்றதுக்கு டீஃப்ளேட்டர் உதவுது. வெரி சிம்பிள் இல்லையா? பொய்யா ஒருத்தன் மார்க் எடுத்திருக்கான், அதே அவனை நிக்க வச்சு நம்ம கேள்வி கேட்டு அந்த உண்மை தன்மையை கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் டீஃப்ளேட்டர். அந்த தரத்தை, சரியான தரத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான். இதுலயே பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட்டை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் கரண்ட் ப்ரைஸ் சிபிஐ மைனஸ் பேஸ் இயர் சிபிஐ டிவைடட் பை, இப்போ இந்த இன்ஃப்ளேஷன்றதுமே ரேட்டு தான். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. கரண்ட் மைனஸ் ஓல்டு டிவைடட் பை ஓல்டு இன்டூ 100. இது எல்லாமே பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தி வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஜிடிபி டிஃப்ளேட்டருக்கு மட்டும் இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர் அட் கரண்ட் ப்ரைஸஸ், அதாவது கரண்ட் இயர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். முக்கியமான ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கங்க. என்ன வார்த்தை அப்படின்னா ஜிடிபி டிஃப்ளேட்டருக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஜிடிபி டிஃப்ளேட்டருக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஜிடிபி deflator is also known as price index. Price index can be expressed in ratio and percentage. ஞாபகம் வச்சுங்க, ரேஷியோலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, பர்சன்டேஜ். அது என்ன ரேஷியோ? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 114 புள்ளி சம்திங் சொன்னோம்ல, அதை என்ன பண்ணலாம் 1.14 அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா 114% சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட். ஸோ இந்த 1.14ன்றது ரேஷியோ ஃபார்ம். இதை வந்து பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக ரேஷியோ ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் பிரைஸ் இண்டெக்ஸ், பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் அதுக்கு பேர் டிஃப்ளேட்டர் அல்லது ஜிடிபி டிஃப்ளேட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷியோ ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் பிரைஸ் இண்டெக்ஸு, பர்சன்டேஜ் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் ஜிடிபி டிஃப்ளேட்டர். ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுத்துக்கும் பொருள் ஒன்று தான், ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரைட்? ஜஸ்ட் சில கொஷின்ஸ் நீங்கள் வந்து இதில் முன்னாடி படித்ததுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேலே கொஷின் நம்பர் 1, எனி ஐடியா? முதல் கேள்வி குயிக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிடிபி அண்ட் வெல்ஃபேரை குயிக்காக பார்த்துட்டு கிட்டத்தட்ட இதுக்கே ½ அன் ஹவர் ஆகிடும் போல இருக்குது. இதில் கிளாசிக்கல் கெனிஷு வந்து ரொம்ப தூரம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் ரியல் ஜிடிபி அப்படின்ற அந்த கேள்வி கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான பதில் என்ன? த வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்கானமி அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன். அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன்னா என்னன்றது ஞாபகம் வச்சுங்க. த டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எக்கானமி மெஷர்ட் இன் கரண்ட் ப்ரைசஸ்
வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் மெஷர்ட் இன் பேஸ் இயர் ப்ரைசஸ். அப்போ அட்ஜஸ்டட் டு இன்ஃப்ளேஷன்றத டீஃப்ளேட்டர்னு சொல்லியிருக்கோம். நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றத டீஃப்ளேட்டர் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அட்ஜஸ்டட் டு ரைட் டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்கானமி எக்ஸ்க்ளூடிங் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். இது ஒரு வித்தியாசமா இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ரைட். செகண்ட் கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லலாம். வாட் வில் பி தி ஆன்சர் ஃபார் செகண்ட் ஒன்? சுமையா மேம் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் கேன் ஆல்சோ ரிப்ளை. யூ கேன் ரிப்ளை 1 and 2 ரெண்டுத்துக்குமே 1 and 2 ஆன்சர்ஸ். ஆன்சர்ஸ் ரைட். சி வெரி குட். நர்மதா மேம் சின்னு சொல்லியிருக்காங்க. சீதா லட்சுமி பாருங்க ஏபிசி எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் டு இன்ஃப்ளேஷன் ப்ரைசஸ் இருக்கு இல்லையா? த வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எக்கானமி அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு இருக்கு. அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் ஜிடிபி டீஃப்ளேட்டர்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக கரெக்டான பதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்கானமி மெஷர்ட் இன் தி பேஸ் இயர் ப்ரைசஸ். சி தான் கரெக்ட். ஆக்சுவலாக இதில் ஏ வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் தப்பு. 1க்கு சி கரெக்ட். அதை நான் மாற்றிக்கிறேன், உங்களுக்கு பிபிடி அனுப்பும்போது மாற்றிக்கிறேன். அட்ஜஸ்டட் டு இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஜிடிபி டீஃப்ளேட்டர் தான், அது ரியல் ஜிடிபி கிடையாது. ரைட்டுங்களா? அதை மறந்துடாதீங்க. ஃபைன், ஓகே. ரெண்டாவதுக்கும் சி ரைட். ரெண்டாவதுக்கு எப்படி சினா ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் ஃபால்ஸ்னு வருது. செக் பண்ணிடலாம். நாமினல் ஜிடிபி மெஷர்ஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கரண்ட் பிரைசஸ் ட்ரூ. நாமினல் ஜிடிபி இஸ் மோர் அக்யூரேட் தென் ஆஃப் த எக்கனாமிக் growth தென் ரியல் ஜிடிபி. அதுதான் தப்பு. ரியல் ஜிடிபி தான் ஓல்டு ப்ரைசஸ்ல மெஷர் பண்ணுது. அப்போ உண்மையான ப்ரொடக்ஷனை வந்து மெஷர் பண்றது வந்து ரியல் ஜிடிபி தான், நாமினல் ஜிடிபி கிடையாது. இதில் குழப்பம் கிடையாது. தேங்க்யூ. ஜிடிபி அண்ட் வெல்ஃபேருக்குள்ள போகும்போது சில விஷயம், அதாவது ஜிடிபி வெல்ஃபேர்னு சொல்றோமே, கேள்வி என்னன்னா நாட்டினுடைய வருமானம் அதிகரிக்கிறது நாட்டினுடைய சமூக நலனை அதிகரிக்கிறதுக்கு சமமா? இதான் கேள்வி. நாட்டினுடைய வருமானம் அதிகரிக்கிறது நாட்டினுடைய சமூக நலனை அதிகரிக்கிறதுக்கு சமமா? இதை எதோட நம்ம ஒப்பிடுவோம்னா, நம்ம எல்லாரும் டீச்சர்ஸா இருக்கோம். அப்ப கிளாஸ்ல வந்து ஒரு பையன் நல்லா மார்க் எடுக்கிறானா அவன் நல்ல பையனா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. சில நல்லா மார்க் எடுக்கக்கூடிய பசங்களும் கேடி பசங்களா இருப்பானுங்க இல்லைங்களா? எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. அப்போ டேக்கிங் குட் மார்க்ஸ் நாட் நெசசரிலி மீன் இஸ் a குட் பாய் ஆர் a குட் கேர்ள். இதான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் பொருளாதாரத்தில் நல்ல தேசிய உருவா இருக்கிறதுன்றது மட்டுமே அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற அந்த மக்கள், அது அந்த பொருளாதாரத்துக்குள்ள வசிக்கிற மக்கள் சமூக நலத்தோட இருக்கிறாங்கன்றது உறுதி கிடையாது. ரைட்டுங்களா? அப்ப அதை தான் இந்த ஜிடிபி வெல்ஃபேர்ன்றது சொல்லுது. அதனால தான் வழக்கமா நம்ம நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஜிடிபி இஸ் நாட் a குட் இண்டிகேட்டர் ஆஃப் வெல்ஃபேர் because barter system still exists in our country. The value of goods and services under barter system is not counted. ஏதோ ஒரு வகையில ஒரு வேலைக்கு இன்னொரு வேலை செஞ்சுக்கிறாங்க. பணம் இல்லாம இன்னைக்கு வேலைகள் நடக்குது. இன்க்ரீஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிகரெட் அண்ட் லிக்கர். இது பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சிகரெட் அண்ட் லிக்கர் ப்ரொடக்ஷன் அதிகமானா கூட அது ஜிடிபியில் அதிகமாக பூஸ்ட் ஆன மாதிரி தான் காமிக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு சமூக நலன் தந்ததுன்றதை நம்மளால காமிக்க முடியாது இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கு வருமானம் வந்து தமிழ்நாட்டில் வந்து லிக்கர் சேல் மூலயமா டாஸ்மார்க். டாஸ்மார்க்குடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டால் சிரிப்பீங்க இல்லைங்களா? உங்களுக்கு சில பேருக்கு தெரியும். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், தமிழ்நாட்டு அங்காடிப்படுத்தும் கழகம்னு வச்சுக்கலாம். அங்காடிப்படுத்துறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் நம்ம லிக்கரை மட்டும்தான் அங்காடிப்படுத்திட்டு இருக்கோம். டாஸ்மார்க் வழியா நம்ம மார்க்கெட்டிங் பண்ற ஒரே பொருள் வந்து லிக்கர். ஆனா அந்த டாஸ்மார்க்ன்றதுக்கான முழு பேர் பாருங்க, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். அப்போ தமிழ்நாட்டில் வந்து லிக்கர் சேல் அதிகமா இருக்கிறதுனாலயே ஜிடிபி பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். போன வருஷத்தை விட இந்த வருஷத்துக்கு லிக்கர் நிறைய சேல் ஆயிருக்கு அப்படின்னா அது பெருமை இல்லை இல்லையா? அது சமூக நலனுக்கு அர்த்தம் இல்லை இல்லையா? ஸோ இதெல்லாம் ஜிடிபி ஜிடிபி ஒரு நல்ல இண்டிகேட்டரான்றத கேள்விக்குறையாக்குற விஷயங்கள். அதே போல ஜிடிபி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலிட்டியை இக்னோர் பண்ணிடுது. எஸ், ஃபைன். தேங்க்யூ ஃபார் யுவர் அசர்ஷன் ரீசன்ட் ட்ரிக். எஸ் மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, ஷோர். எஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி இக்னோர்ஸ் எக்ஸ்டர்னலிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிடிபி இக்னோர்ஸ் எக்ஸ்டர்னலிட்டி. அப்போ எக்ஸ்டர்னலிட்டினா தேர்ட் பார்ட்டி எஃபெக்ட். நம்ம முன்னாடி மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ல இதை பார்த்தோம்.
பொதுவா ஜிடிபின்றது பார்ட்டி 1 பார்ட்டி 2 பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்க்குது, பார்ட்டி 3 பெர்ஸ்பெக்டிவா பார்க்கல. ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் நிறைய ப்ரொடக்ஷன் ஆனால் நாட்டு வருவாய் அதிகமான மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் கெமிக்கல் ஃபேக்டரி மூலயமா எவ்வளோ என்வாயன்மெண்டல் டேமேஜ் ஆகுது, எவ்வளோ பேருக்கு நோய் வருது, அந்த என்வாயன்மெண்டல் டேமேஜுக்கும் அந்த நோய்க்கும் ஒரு மானிட்டரி வேல்யூ போட்டிங்கன்னா அது எவ்வளோ லாஸ்ன்றத நம்ம இதுவரையிலும் மெஷர் பண்ண முடியல. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இப்போ ரீசெண்டாக யூரோப்பில் பார்த்தீங்கன்னா கிரீன் ஜிடிபின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. பட் இட் இஸ் நாட் ஸ்டில் எஃபெக்டிவ், இட் இஸ் டஃப் டு மெஷர். இஃப் பாப்புலேஷன் ஆல்சோ இன்க்ரீசிங் அலாங் வித் ஜிடிபி, வெல்ஃபேர் வில் நாட் இம்ப்ரூவ். இதான் இந்தியாவுடைய எக்ஸாம்பிள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2லிருந்து 2.5 கோடி பேர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஆஸ்திரேலியாவுடைய பாப்புலேஷன் 2.25 கோடி தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியாவை நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம், மறந்துடாதீங்க. 10 வருஷத்துக்கு ஒரு பாகிஸ்தானை நம்ம நாட்டில் சேர்த்துட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு 20 கோடி, 22 கோடி, 25 கோடி பாப்புலேஷன் growth இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்க்கறீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா சைஸுக்கு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுதானா? கிடையாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கம்பேரிசன். இந்த அனாலஜின்றது வெரி நைஸ் கம்பேரிசன். ஸ்ரீலங்காவுடைய பாப்புலேஷன் 2 கோடி தான், ஆஸ்திரேலியாவுடைய பாப்புலேஷன் 2 கோடி தான். கிரேட் பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்துடைய பாப்புலேஷன், பிரிட்டனுடைய பாப்புலேஷன் 6 to 7 crore வச்சுங்க, இங்கிலாந்துடைய பாப்புலேஷன் ஒரு 2 கோடி தான் இருக்கும். அப்ப இத்தனை நாடுகளுடைய பாப்புலேஷனே 2 கோடி தான். நம்ம வருஷத்துக்கு 2 கோடி வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அந்த ப்ரொபோர்ஷனேட்ல ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுறதே கிடையாது. ஸோ இன்க்ரீஸ் இன் த பிரைசஸ் மே லீட் டு இன்க்ரீஸ் இன் த ஜிடிபி ஈவன் இஃப் த ப்ரொடக்ஷன் டஸ் நாட் இன்க்ரீஸ். அதை தான் நம்ம வந்து இந்த டீஃப்ளேட்டர்ல பார்த்தோம். அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி வில் நாட் இம்ப்ரூவ் த வெல்ஃபேர். இது இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதாவது ஜிடிபி அதிகமாயிட்டே போகுது. நான் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா சின்ஸ் ஃப்ரம் அவர் இண்டிபெண்டன்ஸ், சரிங்களா, இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டு till date our primary sector growth, primary sector growth rate, சரிங்களா, ஜிடிபி ரேட்டுக்குள்ள இருக்கிற அந்த growth rate never crossed 4%. இதான் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். நம்ம நாட்டில் கடந்த 10-15 வருஷமா பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர் growth பார்த்தீங்கன்னா 8%, 9%, 12% போயிருக்கு. மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் 2008 2009 உலக நிதி கோளாறு, குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் நடந்துச்சு 2008. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதில் இந்தியா மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிச்சு, ஈவன் சைனா கூட கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த பீரியட்லேயே நம்ம ஜிடிபி growth ரேட் பார்த்தீங்கன்னா 8.5 8.7 போச்சு. ஆனால் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் growth ரேட்டு 4% தாண்டனதே கிடையாது. அதுவும் இந்த 1991 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம். இப்போ நான் இந்த 4%ன்றதுல ஃபர்ஸ்ட் 2-3 பிளானிங் பீரியட்ல 1950-60களில் 4% growth ரேட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஜிடிபி அந்த 3.5 தொடவே இல்லை. கடந்த 50 வருஷத்துல 3 தொடலை. அப்ப யோசிச்சு பாருங்க, பொருளாதாரம் வளருதுன்றீங்க, ஜிடிபி அதிகமாகுதுன்றீங்க, பிரைமரி செக்டார் எந்த அளவுக்கு வளருது? பிரைமரி செக்டார்ல வளர்ச்சியே இல்லை இல்லையா? அப்ப இது எப்படி வந்து ரியல் இண்டிகேட்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் அல்லது இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? தட்ஸ் த திங். ஸோ அகைன் ஒன் மோர் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ அபவுட் ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ்டர்னலிட்டி அண்ட் நேஷனல் இன்கம்? எக்ஸ்டர்னலிட்டியோட நேஷனல் இன்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபாலோவிங்ல எது சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம அடுத்த டாபிக், இன்னைக்கு கோட்டாவோட கிளாஸ்க்கு இன்னைக்கு ஜம்ப் ஆயிடலாம். தயவு செய்து பிபிடியை படிங்க. இன்னைக்கு இப்போ கொஞ்சம் காலை ஃபர்ஸ்ட் நான் அந்த கேள்வி கேட்கல, இப்போ இந்த பதில் சொல்லுங்க, அப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். எக்ஸ்டர்னலிட்டி ஆல்வேஸ் இன்க்ரீஸ் நேஷனல் இன்கம்? ஆல்வேஸ் கிடையாது. ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி இருக்கு, நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி இருக்கு இல்லையா? எக்ஸ்டர்னலிட்டி ஹேவ் நோ இம்பாக்ட். எக்ஸ்டர்னலிட்டிக்கு இம்பாக்ட் இல்லாமலாம் இல்லை, இம்பாக்ட் இருக்கு. எக்ஸ்டர்னலிட்டி கேன் லீட் டு மிஸ்மேட்ச் பிட்வீன் மார்க்கெட் ப்ரொடக்ஷன், சோஷியலி ஆப்டிமல் ப்ரொடக்ஷன், பொட்டென்ஷியலி அஃபெக்டிங் நேஷனல் இன்கம். நாட் ஆல்வேஸ். பொட்டென்ஷியலி அஃபெக்டிங் நேஷனல் இன்கம், நாட் ஆல்வேஸ். ரைட், ஒரு ஈஸியான கேள்வி தான். ரைட், இன்னொரு கேள்வி, அசெஷன் ரீசன் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஒன், யூ கேன் ரிப்ளை குவிக்லி. அடுத்த கேள்வி என்ன? நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி லைக் பொல்யூஷன் ஃப்ரம் அ ஃபேக்டரி கேன் லீட் டு டிக்ரீஸ் இன் தி நேஷனல் இன்கம். நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி லைக் பொல்யூஷன் ஃப்ரம் அ ஃபேக்டரி கேன் லீட் டு டிக்ரீஸ் இன் தி நேஷனல் இன்கம். ரியல் நேஷனல் இன்கத்தில் டிக்ரீஸ் ஆகலாம். த நெகட்டிவ் எக்ஸ்டர்னலிட்டி லீட்ஸ் டு மிஸ்அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், மேக்கிங் எக்கானமி ப்ரொடியூஸ் மோர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தென் இட் ஷுட்.
தஸ் லோயரிங் த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கான சரியான பதில் சி. இப்போ இந்த சீன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனில், ஏன்னா நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். லெஸ் கூட்ஸ் தான் இப்போ நெகட்டிவ் எக்ஸலன்ட்ன்றது சொல்லும்போது மேக்கிங் த எக்கானமி டு ப்ரொடியூஸ் மோர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தென் இட் ஷுட். ஆக்சுவலா லெஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இட் ஷுட் தான், ஏன்னா அது டேமேஜ் கிரியேட் பண்ணுது இல்லைங்களா, அந்த அர்த்தத்தில் தான் இந்த நெகட்டிவ் எக்ஸலன்ட்டியை சொல்றாங்க. ரைட், ஃபைன், ஜஸ்ட் ஃபார் அ வைல். இன்னைக்கான டாபிக் உள்ள போயிடலாம். அதுதான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது. ஜஸ்ட் க்ளோசிங் அண்ட் கம்மிங் குவிக்லி. ஃபைன். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் வர்சஸ் ரைட். ஜஸ்ட் ஷேரிங் த ஸ்க்ரீன். ஃபைன், ஸ்க்ரீன் இஸ் ஃபைன். இன்னைக்கு பேச வேண்டிய விஷயமே இதுதான். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு லாஸ்ட் கிளாஸ் நம்ம மிஸ் பண்ணதில். கிளாசிக்கல் வெர்சஸ் கெனிஷியன் எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அகைன் நான் சொல்கிறேன், இது வந்து முழுக்க முழுக்க மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ். இதில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, த மாடல் ஆஃப் அவுட்புட் டிட்டர்மினேஷன். முக்கியமான வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் தான் இந்த கிளாசிக்கல் அண்ட் கெனிஷியன்றதுல அந்த டிஃபரன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, அவுட்புட் டிட்டர்மினேஷன். அதாவது ஒரு நாட்டில் அவுட்புட் டிட்டர்மினேஷன்றது என்னன்னா, சமநிலையா உணர்றது எது அல்லது உகந்த உற்பத்தி எது ஒரு ஒரு பொருளாதாரத்தில், விச் இஸ் தி மோஸ்ட் ஆப்டிமம் ப்ரொடக்ஷன், அல்லது அந்த ப்ரொடக்ஷன் அல்லது அவுட்புட் அல்லது ஜிடிபி எங்கே டிட்டர்மின் ஆகுது. இந்த அவுட்புட் டிட்டர்மினேஷன்றதை நம்ம என்ன சொல்லலாம், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இன்கம் அப்படின்னு சொல்லலாம், அவுட்புட்னு சொல்லலாம். ஆல் ஆர் ஈக்குவல் டேர்ம். இந்த இடத்துல சொல்லிடுறேன், அவுட் டிட்டர்மினேஷன் என்னன்னு சொல்லலாம் நம்ம, எம்ப்ளாய்மெண்ட் டிட்டர்மினேஷன் சொல்லலாம், எம்ப்ளாய்மெண்ட் டிட்டர்மினேஷன். அல்லது இது என்னன்னு சொல்லலாம், இன்கம் டிட்டர்மினேஷன். அல்லது இது என்ன சொல்லலாம், அவுட்புட் டிட்டர்மினேஷன், டிட்டர்மினேஷன். ஆல் ஆர் இன்டர்சேஞ்சபிள் டேர்ம்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் டிட்டர்மினேஷன் சொல்லலாம், இன்கம் டிட்டர்மினேஷன். அப்ப நம்மளுக்கு இந்த சாப்டர்ல நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, எந்த புள்ளியில ஒரு சரியான வேலை அளவு வந்து நிர்ணயிக்கப்படுது, அல்லது எந்த புள்ளியில இந்த நாட்டுக்கு இந்த இன்கம் கரெக்ட்ன்றதை நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்றதா இந்த இன்கம் அண்ட் அவுட்புட் எம்ப்ளாய்மெண்ட் டிட்டர்மினேஷன். ரைட், இதுல கிளாசிக்கல்ஸ் இருக்கு, கெனிஷியன் வியூ இருக்கு. இப்ப கிளாசிக்கல் வியூவை பொறுத்தவரையிலையும் பாத்தீங்கன்னா, த எக்கானமி இஸ் லைக் ஸ்மூத் ரன்னிங் மிஷின். அவங்கள பொறுத்தவரையிலையும் பொருளாதாரம் தன்னைத்தானே சரிப்பட்டு கொள்ளும் இல்லைங்களா. இதுக்கு ஃபேமஸான ஆடம் ஸ்மித்தோட ஒரு சேயிங் இருக்கு. எனி ஒன் ரீகால்ஸ் ஆடம் ஸ்மித்ஸ் வேர்டு இன் திஸ் ரிகார்ட், ஆடம் ஸ்மித்ஸ் கோட். கிட்டத்தட்ட ஒரு பிலாசபிக்கல் கோட்னே சொல்லலாம். பொருளாதாரம் அது அது வேலையை அதுவே பார்த்துக்கும் அப்படின்னு ஒரு கோட் சொல்லியிருக்காரு. அநேகமாக நம்ம கிளாஸ்ல யாரோ ஒருத்தவங்க நீங்க முன்னாடி சொல்லியிருக்கீங்க. ஆடம் ஸ்மித் வந்து ஒரு பிலாசபி சொல்லியிருக்காரு. என்ன பிலாசபி? அது சம்பந்தமா எதனா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கூட போதும். லேடிஸ் ஃபேருங்களா, லேசிஸ் ஃபேர் தான் லேடிஸ் ஃபேர்னு சொல்றாங்க மகேஸ்வரி மேம். லேசஸ் ஃபேர் பாலிசி, அரசின் தலையிடா அங்காடி கொள்கை, அதுதான் அதனுடைய மீனிங்கு. லேசஸ் ஃபேர் பாலிசி. ஓகே, கிட்ட ஒரு 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 20% ஆர் 30% கரெக்ட்னு வச்சுக்கலாம். ஒரு பிலாசபி சொல்லியிருக்காரு, இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இன்விசிபிள் ஹேண்ட்னா என்னன்னா, அரசாங்கம் இது இது ஒட்டி தான் மகேஷ் மாரீஸ்வரி மேம் சொல்றது ஒட்டி தான். என்னன்னா, அரசாங்கம் எதுலேயும் தலையிட தேவையில்லை, அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை அவங்களே தேடிக்குவாங்க. கண்ணுக்கு புலனாகாத ஒரு கை பொருளாதாரத்தில் செயல்பட்டுட்டே இருக்கு. அந்த புலனாகா கை என்னன்னா சுயநலம். ஆடம்ஸ் சொல்றது அதுதான். எல்லாருக்கும் சுயநலம் இருக்கு. அந்த சுயநலத்தோட எல்லாருடைய சுயநலத்தையும் ஒன்று சேர்த்தீங்கன்னா அது பொது நலமா மாறிடும். அதனால எப்பயுமே பொருளாதாரம் ஸ்மூத்தா தான் ரன் ஆகும்னு ஆடம் ஸ்மித் அல்லது மற்ற கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் எப்பயுமே சொல்லுவாங்க. ஆனா கீன்ஸ் என்ன சொல்றாருன்னா, எக்கானமி இஸ் லைக் ஏ கார் தட் கேன் சம்டைம்ஸ் ஓவர் ஹீட் ஆர் ஸ்ட்ரக். சில சமயத்துல ரொம்ப சூடாகி நின்றுடும், இல்ல பள்ளத்துல போய் மாட்டிக்கும் அப்படின்றார். அப்ப இது வந்து அரசாங்கம் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவே சரியாயிக்கும் சொல்ற வியூ. இட் நீட்ஸ் எ ஆக்டிவ் டிரைவர். அந்த டிரைவர் தான் கவர்மெண்ட். கவர்மெண்டோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப 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 அவசியம் சொன்னவர் தான். ஸோ மாரீஸ்வரி மேம் சொன்ன மாதிரி மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் அண்ட் கீன்ஸ் பார்த்தீங்கன்னா த ரோல் ஆஃப் கவர்மெண்ட்.
மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கங்க. ரோல் ஆஃப் கவர்மெண்ட், அரசின் தலையீடு தான் முக்கியமான டிஃபரன்ஸ் கீன்ஸுக்கும் கிளாசிக்கலுக்கும் உள்ள வித்தியாசம். இது ஒரு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நம்ம சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் முழுக்க முழுக்க லாங் ரன் பர்ஸ்பெக்டிவ். கிளாசிக்கல் வந்து முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை நீண்ட கால அடிப்படையில் படிக்கிறது. அதனால தான் நீண்ட காலத்தில் எல்லாமே சரியாயிடும். கும்கி படத்துல ஒரு அந்த ஜோசியம் கேட்க போவான். அப்போ வந்து அந்த ஜோசியக்கார் சொல்லுவார், நீங்க வந்து 50 வயசு வரலையும் கஷ்டப்படுவீங்க, துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு இத்தனை பட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 50 வயசுக்கு அப்புறம் என்ன உடனே 50 வயசுக்கு அப்புறம் மாறிடுமானா இல்லை, அதுவே பழகிடும் அப்படின்னு. ஐ திங்க் கும்கி படம் தான் நினைக்கிறேன். ஸோ 50 வயசுக்கு அப்புறம் பழகிடுன்னு வாங்க. நானே ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், ஒரு மேரேஜ் ரிலேட்டடான ஒரு ஜோக்கு. அப்போ ஒரு பெரியவர் சொல்றாரு, கல்யாணம் ஆகிற புதுசாகிற தம்பதிக்கு சொல்றாரு, ஃபஸ்ட்டு 2 வருஷம் ரொம்ப சண்டை போடுவீங்க, அப்புறம் அப்புறம் கொஞ்சம் அந்த சண்டை வந்து அப்படியே கொஞ்சம் கேப்பெல்லாம் அதிகமாகி கொஞ்சம் சண்டை கொஞ்சம் குறையும், அப்புறம் அப்புறம் மறுபடியும் சண்டை போடுவீங்க, 10 வருஷம் வரலையும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது, சண்டைன்றது நல்லது அப்படின்னுவாரு. சரி 11வது வருஷம் என்ன ஆகும், அதுவே பழகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டீங்கன்னுவாங்க. கிட்டத்தட்ட கிளாசிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இதுதான். என்னன்னா, நீண்ட காலத்துல எந்த ஒரு பொருளாதார பிரச்சனையும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதுதான் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஆனா கீன்ஸ் என்ன கேட்பாருன்னா, நீண்ட காலத்துல எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா அதுக்கிடையில செத்து போயிடுவான்ல மனுஷன். அதுதான் அவர் சொல்றாரு. அதாவது என்ன மீன் பண்றாருன்னா, இந்த லாங் ரன் வி ஆர் ஆல் டெட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி கிட்டு, இந்த 2K கிட்ஸ் எல்லாமே இந்த இந்த ஸ்டைலில் தான் அவங்க வாழறாங்க. அவங்க கிட்ட போய் இன்சூரன்ஸ் போடுங்கன்னு கேட்டிங்கன்னா போட மாட்டாங்க. ஏன்? நான் செத்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு நான் ஏன் போடணும் அப்படின்னுவாங்க. நான் இன்னைக்கு வாழணும் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கினீஷியன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு ஷார்ட் ரன் பெர்ஸ்பெக்டிவ். குறுகிய காலத்துக்கு இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. தட்ஸ் வாட் வி நீட் சொல்யூஷன் ஃபார் த எக்கனாமிக் ப்ராப்ளம் ஃபேஸ் டுடே. இன்னைக்கு பொருளாதாரத்தில் நம்ம என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம், அதுக்கு நமக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீன்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ். அப்போ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் எதுவுமே செய்வானா பொருளாதாரம் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றது கிளாசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால தான் லாங் ரன்னு சொல்லுவோம். கீன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட் ரன். இது ஒரு மெயின் டிஃபரன்ஸ். அதாவது பொருளாதாரத்தை நாம எப்படி அணுகுறோம் அப்படின்றது. அப்போ இது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம்? ஒரு பொருளாதாரம் எப்படி இயங்குது, அதை யாராவது போய் சரி செய்யணுமா வேணாமா, இதான் கேள்வி. ஒரு பொருளாதாரம் நல்லாவே தான் இயங்கும், அதில் பிரச்சனைகள் கிடையாது. இன்விசிபிள் ஹேண்ட் இருக்கு. அதனால லேசிஸ் ஃபேர் பாலிசி, அரசின் தலையீடா கொள்கையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்றது கிளாசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. கீன் சொல்ற இல்லை இல்லை, பொருளாதாரம் எப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், லாங் டேர்ம்ல சரியாயிக்கும்னு சொல்றீங்களே, ஷார்ட் டேர்ம்லேயே நம்ம செத்து போயிடுறோமே, லாங் டேர்ம்ல யாருமே இருக்க மாட்டாங்க, அப்போ அதை பற்றி நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்றதா கீன்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ். ரைட், இது வரலையும் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு. அடுத்தது கிளாசிக்கல் மாடல். இந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்னு சொல்றவங்க பொதுவாக எந்த காலத்துக்கு உட்பட்டது? கீன்ஸோடைய அறிமுகத்துக்கு முன்னாடி இருக்கிற பெரும்பான்மையான விஷயத்தை நம்ம கிளாசிக்கல்னு சொல்றோம், அதை மறந்துடாதீங்க. அஃப்கோர்ஸ் 1890s, அதாவது கீன்ஸ் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி நியோ கிளாசிக்கல்னு ஒன்று வந்துருது. நியோ கிளாசிக்கல் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துருது. இப்போ ஆல்ஃபிரட் மார்ஷல், ஏசி பிகுவையே ஒரு ஒரு நியோ கிளாசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல சில இடத்துல நம்ம உதாரணமாக எடுத்துக்கோம். ரைட். இப்போ அப்போ கீன்ஸுக்கு முந்தைய காலத்தை கிளாசிக்கல் பீரியட்னு வச்சுக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடர்ன் எக்கனாமிக்ஸில் பெருசாக கிடையாது, மாடர்ன் எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ்னு பெருசாக கிடையாது. கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் இருக்கு, நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் இருக்கு, கினிஷியன் எக்கனாமிக்ஸ் இருக்கு, போஸ்ட் கினிஷியன் எக்கனாமிக்ஸ் இருக்கு, மானிட்டரி வியூஸ் இருக்கு, பிஹேவியல் எக்கனாமிக்ஸ் இருக்கு, இல்லைங்களா? எக்கனாமிக்ஸ்ல இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கு. மாடர்ன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஸோ ஆடம் ஸ்மித், ஜேபிசி, டேவிட் ரிகார்டோ, ஜேஎஸ் பில்லு, மால்தஸ், ஏசி புக், இவங்க எல்லாமே நம்ம கிளாசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறோம். கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் எதெல்லாம் நம்பினாங்க? மார்க்கெட் ஃபோர்ஸஸை நம்புறாங்க. மார்க்கெட் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் சரி செஞ்சிடும் அப்படின்னு நம்புறாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ப்ரைஸ், வேஜ், இன்ட்ரெஸ்ட், இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக படிக்க போகிறோம். லிமிட்டட் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட், லேசஸ் ஃபேர் பாலிசி தான் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. ஆர்டிஃபிஷியல் கவர்மெண்ட் ஸ்டிபுலேஷன் ஆஃப் எக்கனாமி லீட்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் இன் த லாங் ரன். கவர்மெண்ட் தலையிட்டா தேவையில்லாத குழப்பம் வரும், அதனால அரசாங்கம் தலையிட வேணாம் அப்படின்னு நினைக்கிறது கிளாசிக்கல்ஸோடைய பர்ஸ்பெக்டிவ். ஆட்டோ ரெஸ்டரேஷன் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இந்த எக்கானமி, இது கீன்ஸ். இதை தான் நம்ம ஜேபி சேவுடைய தியரிலையும் நம்ம படிப்போம். கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலையும் அவங்க சொல்றது, ரைட், ப்ரைஸ், வேஜ், இன்ட்ரெஸ்ட், இந்த மூணுத்தையும் எடுத்துங்க. இது மூணுத்துலேயுமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்.
ப்ரைஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால பண்டங்கள் அங்காடியில் சமநிலை இருக்கும். வேஜஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால உழைப்பாளர் அங்காடியில் சமநிலை இருக்கும். வட்டியில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால பண அங்காடியில் சமநிலை இருக்கும். அப்போ 3 முக்கியமான அங்காடி. பொருளாதாரம் சீரா இயங்குது அப்படின்னா 3 முக்கியமான அங்காடியில குழப்பம் கிடையாது. அது என்ன 3 முக்கியமான அங்காடி? பண்டங்கள் அங்காடி. பண்டங்கள் அங்காடி பொருட்களை வாங்குதல் விற்றல். விலைவாசி ரொம்ப அதிகமானா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? தேவை குறையும். தேவை குறையும் போது என்ன ஆகும்? உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். அப்ப அகைன் உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும் போது மறுபடியும் நீங்க சேல்ஸ் அதிகப்படுதுன்னா விலைவாசியை குறைச்சி தான் ஆகணும். அப்ப விலை தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே தான் வேஜஸ்லயும். இப்போ நீங்க கூலி அதிகமாக கொடுத்தா என்ன ஆகும்? அது அந்த காலத்து கருத்து, இந்த காலத்து கருத்து இல்லைங்க. என்னை பார்த்து சிரிச்சிடாதீங்க. இப்போ ஆனால் ஏன்னா எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றாரு? கூலி அதிகமாக அதிகமாக மக்கள் தொகை குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. எலான் மஸ்க் இப்போ ஒரு டாபிக் சொல்றாரு. எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருங்க, ஜனத்தொகை அதிகமா இருக்கிற நாட்டெல்லாம் எடுத்து பாருங்க. பெர் கேபிட்டா இன்கம் கம்மியா உள்ள நாட்டில் தான் ஜனத்தொகை அதிகமா இருக்குன்னு சொல்லி எலான் மஸ்க் சொல்றாரு. பெர் கேபிட்டா இன்கம் அதிகமா உள்ள நாட்டில் பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. பெர் கேபிட்டா இன்கம் கம்மியா உள்ள நாட்டில் பாப்புலேஷன் அதிகமா இருக்குன்னு எலான் மஸ்க் சொல்றாரு. ஆனா கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க நிறைய சேலரி கொடுத்தீங்கன்னா அவன் நிறைய ஃபேமிலியை பெருசு பண்ணிடுவான், நிறைய குழந்தை பெற்றுக்குவான். நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டோன்னா மறுபடியும் சொசைட்டியில லேபர் சப்ளை அதிகமாயிடும். லேபர் சப்ளை டிமாண்டை விட அதிகமாக இருக்கும்போது மறுபடியும் வேஜ் குறைஞ்சிரும். இப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. இது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றாங்க? லாங் ரன்ல சொல்றாங்க, ஷார்ட் ரன்ல கிடையாது. லாங் ரன்ல கிளாசிக்கல்ஸ் சொல்றாங்க. அப்போ பண்டங்கள் அங்காடியில விலை அட்ஜஸ்ட்மெண்ட்னால சமநிலை வந்துடும். நாம எதுவும் பண்ண தேவையில்ல. உழைப்பாளர் அங்காடியில கூலியில இருக்கிற நெகிழ்வுத்தன்மையினால அது அகைன் சமநிலையில வந்துடும். பண அங்காடியில எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிளெக்சிபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது பியூர்லி ரன்னிங் அவுட் ஆஃப் மார்க்கெட் ஃபோர்ஸஸ். மெயின் விஷயம். ஸோ திஸ் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கர்ஸ் த்ரூ த காம்பினேஷன் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி பிட்வீன் ப்ரைஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் வேஜ் ஃபிளெக்சிபிலிட்டி. இந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு சமநிலை தன்னிச்சையாகவே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய கேள்வி இந்த இந்த செஷன்ல இந்த பார்ட்டுக்கு, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் flexibility in all markets because of free market system. ஏன்னா கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அதை தான் சொல்றாங்க. எஸ் ஆர் நோ நீங்க ரிப்ளை பண்ணலாம். அதாவது 3 விதமான ஃபிளெக்சிபிலிட்டி, ப்ரைஸ் ஃபிளெக்சிபிலிட்டி, வேஜ் ஃபிளெக்சிபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால பொருளாதாரம் என்கின்ற அந்த அங்காடி தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். இதான் விஷயம். ஆடம் ஸ்மித் தான் மிகப்பெரிய கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிஸ்ட். முதலாளிகளுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தவர் ஆடம் ஸ்மித் தான். அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர் தான் ஜான் மேனார்ட் கீன்ஸ். ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி தான் முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ. முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபிளெக்சிபிலிட்டின்றது தான் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸில் வர முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதில் உள்ள சில பேருடைய அவங்களுடைய பாப்புலர் புக்ஸ், ஆடம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா வெல்த் ஆஃப் நேஷன், அண்ட் என்கொயரி இன்டு நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன். அதே இது போல டேவிட் ரிகார்டோ எதோட சம்மந்தப்பட்டிருக்கார்? லேபர் வேல்யூ தியரி, கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ், ரிபில்ட் ஆன் ஸ்மித்ஸோட ஒர்க்கை சம்மந்தப்பட்டிருக்காரு. ஜான் ஸ்டூவர்ட் மில் டாபிக் லைக் யூட்டிலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர். ஜேபி சே அவருடைய தியரி இன்னைக்கு படிக்க போகிறோம். சப்ளை கிரியேட்ஸ் ஓன் டிமாண்ட் படிக்க போகிறோம். மால்தஸ் பாப்புலேஷன் பற்றி சொல்லியிருக்காரு. ஆர்கியூட் அபவுட் பாப்புலேஷன் க்ரோத் வுட் அவுட் பேஸ் தி ஃபுட் ப்ரொடக்ஷன். அவங்களுடைய பாப்புலர் தியரிஸை சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறவர்கள் இதில் ஜஸ்ட் லைட்டாக மேட்ச் பண்ணி பாருங்க. மேட்ச் திஸ், ரைட், மேட்ச் திஸ். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான் இது. போக போக இன்னும் உள்ள டீட்டெயிலாக படிக்கலாம். கிளாசிக்கல் அண்ட் வெர்சஸ் கெனிஷியன் இன்னும் உள்ள டீட்டெயிலாக படிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் டயக்ராம்ஸ் அண்ட் அதர் தியரிஸ். ஆடம் ஸ்மித்து இதோட சம்மந்தப்பட்டிருப்பார் டைரக்டா. ரிகார்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேக்டர் ப்ரைசிங் தியரியை கூட ரிகார்டோ பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க. கார்ல் மார்க்ஸ், ரைட். தென் அமர்த்தியா சென். அமர்த்தியா சென் இங்கே பார்க்கல, ஜஸ்ட் இங்கே ஒரு டேர்மாக வந்திருக்கு. பட் மைக்ரோ எக்கனாமிக்ஸில் அமர்த்தியா சென்னு நம்ம படிச்சிருக்கோம். கேப்பபிலிட்டி அப்ரோச்சில் இந்த வார்த்தையை நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? கேப்பபிலிட்டி அப்ரோச்சில் இந்த வார்த்தையை நாம் படிச்சிருக்கோம். ஸோ சரியான பதில் நர்மதா மேம், சுமையா மேம்லாம் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1 கேபிட்டல் அக்யூமுலேஷன், 2 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு பாருங்க. கேபிட்டல் அக்யூமுலேஷன் டேவிட் ரிகார்டோ, அதாவது அந்த ரெண்ட் தியரி, நேச்சுரல் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லியிருந்தோம். கார்ல் மார்க்ஸ் ஃபோர்ஸஸ் ஆன் ஃபுட் ப்ரொடக்ஷன், பாப்புலேஷன் அதிகமாக ப்ரொடக்ஷன் டிஸ்டர்ப் ஆகும். அமர்த்தியா சென் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். ரொம்ப எளிமையான கேள்வி. அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸரில் வந்த கேள்வி. செகண்ட் ஒன். எஸ். ஃபைன் யுவர் ரிப்ளைஸ் ப்ளீஸ் குவிக்லி. எஸ், யூ கேன் ரிப்ளை. The classical economics emphasis on free markets and competition lead to which of the following advantage? ஃப்ரீ மார்க்கெட் பண்றதுனால என்ன மாதிரியான ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம்? ரெடியூஸ்ட் கவர்மெண்ட் மிஷன், இன்க்ரீஸ் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, இன்க்ரீஸ்ட் ரெகுலேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆன் இண்டஸ்ட்ரி. இன்க்ரீஸ்ட் ரெகுலேஷன் கிடையாது, ஃப்ரீ மார்க்கெட்டோட சம்மந்தப்பட்டது. டிக்ளைன் இன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் இன்னோவேஷன். அவங்க அட்வான்டேஜ் கேட்குறாங்க, டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ். ஸோ இதுக்குமே இங்கிலீஷ் தெரிஞ்சா இந்த கேள்வி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நான்லாம் கிட்டத்தட்ட இதை தியரிட்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது உடனே இங்கிலீஷ் நாலேஜை வச்சு தான் நம்ம இதை ஆன்சர் பண்ண முடியும். இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சுதுன்னா. 3 ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குங்க. நான் இது ஆக்சுவலாக இது ஒரு ட்ரிக்கு, தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுங்க. இந்த கேள்வி உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால குயிக்காக எல்லாரும் ஏன்னு போட்டீங்க. இந்த கேள்விக்கு பதிலே தெரிலனாலும் பதில் தெரியாத சில கேள்விக்கு சில ட்ரிக் இருக்குது. அது நீங்கள் தமிழில் நல்லா படித்தாலும் சரி அல்லது இங்கிலீஷில் நல்லா படித்தாலும் ஒரு ட்ரிக் இருக்குது. குறிப்பாக இங்கிலீஷில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஆட் ஒன் அவுட் மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4த்துல 1 மட்டும் நெகட்டிவாக இருக்கும், இல்லைன்னா 1 மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இன்க்ரீசஸ்ன்னு இருக்கு. ஓகே, அப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆனால் ரெண்டாவது பாருங்க, இன்க்ரீஸ்டு ரெகுலேஷன் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இப்போ இதில் வந்து இன்க்ரீஸ்டு ஸ்டெபிலிட்டின்றது ப்ரொடெக்ஷனை அதிகம் பண்ணுதுன்றது ஒரு மாதிரி நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் உள்ளது. டிக்ளைன் இருக்கு, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர்னு இருக்கு. அப்போ மீதி 3 ஆட் ஒன் அவுட் மாதிரி இருக்கு. ஒருவேளை கான்செப்டே புரியலனால நான் சொல்கிறேன், படிக்கும்போதே ஒன்று வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டான இந்த ட்ரிக்கை வச்சு யூபிஎஸ்சிலலாம் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க, யூஜிசி நெட்டில் பாஸ் பண்ணுறாங்க, டிஆர்பியில் பாஸ் பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சமயத்தில் சப்போஸ் இது கான்செப்ட் கிளியராக இருக்குது, அதனால ஈஸியாக நம்ம சொல்கிறோம். கான்செப்ட் சில சமயத்தில் கிளியர் ஆனாலும் நீங்கள் இந்த 4 ஆப்ஷனையும் படிங்க. 4 ஆப்ஷனில் ஒன்று மட்டும் கிராமட்டிக்கலாக, நான் சொல்கிறது ட்ரிக்குங்க, இது வந்து அறிவுபூர்வமானது கிடையாது, இது வந்து ஒரு லாஜிக். இட்ஸ் நாட் மச் அபவுட் அ சயின்டிஃபிக் அப்ரோச், பட் இட்ஸ் அ லாஜிக்கல் அப்ரோச். சில சமயத்தில் அதாவது எனக்கு பதிலே தெரில, நான் ஏதோ ஒன்று குத்து மதிப்பாக அடிச்சு விட்றேன்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த சந்தர்ப்பத்தில் இது உங்களுக்கு உதவும். என்னன்னா ஒரு கொஸ்டின் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல்லாக இருக்கும், மீதி 3 ஆப்ஷன்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரைட். ஸோ அவங்களுடைய எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம சம்மப் பண்ணும்போது லைசன்ஸ் ஃபார் பாலிசி, இன்விசிபிள் ஹேண்ட், ஃப்ரீ மார்க்கெட்டை சப்போஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீ காம்படிஷன் அலோவ் பண்ணுறாங்க, லேபர் தியரி ஆஃப் வேல்யூ, கூட்ஸ் வேல்யூ கம் ஃப்ரம் இட்ஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எஸ்பெஷலி லேபர், சேல்ஸ் லா பற்றி இப்போ படிக்க போகிறோம், எக்கனாமிக் க்ரோத், முக்கியமானது கேபிட்டல் அக்யூமுலேஷன் நடக்கணும், செல்ஃப் ரெகுலேட்டிங் எக்கானமி தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், ஒருவேளை ரிசெஷனோ இல்லை எதனா வந்து வச்சோனாலுமே அது டெம்பரரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம அசம்ஷன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி பியூர் காம்படிஷன், வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, பீப்புள் ஆர் மோட்டிவேட்டட் ஃபார் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அதை தான் வந்து கீன்ஸ் என்ன சொல்கிறார், இன்விசிபிள் ஹேண்டுன்னு சொல்கிறாரு. பீப்புள் டோன்ட் ஹேவ் மணி இல்யூஷன். இதாங்க முக்கியமான வார்த்தை. கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் ரொம்ப 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 நம்பினது பணத்துக்கு எந்த பவரும் இல்லைன்னு அவங்க நம்பினாங்க. பணம் என்பது ஒரு மாயை அப்படின்றாங்க. பணத்தை பார்த்து மக்கள் வந்து பெருசா வந்து இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. மணி இஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன். அப்போ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொல்றது என்னன்னா, மணி டஸ் நாட் ஹேவ் இட்ஸ் ஓன் யூஸ். அது அவங்க நம்புறாங்க. அப்போ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் மணி பர்ஃபார்ம்ஸ் ஒன்லி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன் தான், பரிவர்த்தனைக்கு மட்டும்தான் பணம் யூஸ் ஆகும்னு அவங்க நம்புறாங்க. பிற்காலத்தில் மானிட்டரிஸ்ட் இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் அவங்க என்ன சேர்க்குறாங்க, பணம் இஸ் ஆல்சோ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஃபங்க்ஷன் இது பர்ஃபார்ம் ஆகுது. வெறும் பரிவர்த்தனைக்கு மட்டும் கிடையாது, பணத்தை சேர்த்து வைக்க முடியுன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கிளாசிக்கல் சொல்லலை. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, பணம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மாயை தான், மக்களுக்கு அது தெரியும். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி சொல்கிறோம். இந்த ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியோட ஃப்ளோ பார்க்கலாம், அது எப்படி ஃப்ளெக்சிபிள் ஆகுது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். If there is a mismatch, for example, if first point இங்க பாருங்க, if demand for goods exceeds supply, what will happen? Price would rise. அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவுட்புட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், டிஸ்கரேஜிங் த கன்சியூமர் ஃப்ரம் பையிங் இட். ஏன்னா ஏற்கனவே விலை அதிகமாகிறதுனால அவங்க குறைக்க தான் பார்ப்பாங்க. ஸோ முன்னாடி இருந்த மாதிரியே அகைன் டிமாண்டை விட சப்ளை அதிகமானதுனால மறுபடியும் ப்ரைஸ் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும். இதுதான் அந்த ஃப்ளோ, அந்த ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த இடத்துல இருக்கு பாருங்க. 1 2
3, 4. இது வந்து ரொட்டேஷனலா நடந்துகிட்டே இருக்கும். ஃபிளெக்சிபிலிட்டின்றதை விட இது ஒரு சைக்கிள். அளிப்பை விட தேவை அதிகமாக இருந்தால் விலை அதிகமாகும். விலை அதிகமாகும் போது ப்ரொடியூசர் குஷியில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது டிமாண்டோட சப்ளை அகைன் அதிகமாகிடுச்சு. அகைன் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, விலை குறைச்சி தானே ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா டிமாண்டோட சப்ளை அதிகமாக இருக்கு இல்லையா. இது இது இந்த ரொட்டேஷன் லாங் டேர்மில் நடக்கும். ஷார்ட் டேர்மில் நம்ம இமீடியட்டாக சொல்லலை, லாங் டேர்மில் நடக்கும்ன்றாங்க. இது உண்மையும் கூட. இதை தான் நம்ம ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படின்றது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வேஜ் ஃப்ளெக்சிபிலிட்டி. வேஜ் ஃப்ளெக்சிபிலிட்டியோட ஃப்ளோவையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் லேபர் டிமாண்ட் இஸ் லோ, லேபர் டிமாண்ட் இஸ் லோ, வேஜ் வுட் ஃபால். அப்போ கூலி குறைஞ்சா என்ன ஆகும், நிறைய ஒர்க்கரை ஹையர் பண்ணுவாங்க. ஒர்க்கர்ஸ் டு அக்செப்ட் லோயர் வேஜஸ் அல்டிமேட்லி லீடிங் டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ முக்கியமான இலக்கு என்னன்னா, இப்போ இதில் உழைப்பாளர் அங்காடியில் முக்கியமான இலக்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் தான். சுமூகமான இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அங்காடியில் எல்லாருக்கும் வேலை கிடைக்குதான்றதான விஷயம். இது இயற்கையாகவே நடக்கும்ன்றாங்க. எப்படி நடக்கும், நீங்கள் கூலியை உயர்த்தி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால லேபர் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். லேபர் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது அகைன் வந்து கூலி குறையும். கூலி குறையும் போது எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடும். அதனால தான் இந்த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்டோடைய வேஜ் தியரி சப்சிஸ்டன்ட் வேஜ் தியரின்னு சொல்லுவோம். பிழைப்பு மட்ட கூலி கோட்பாடு ஞாபகம் வச்சுங்க. எப்பயுமே இந்த மால்திஸ், ரிக்கார்டோ, ஆடம் ஸ்மித்து கூலி எவ்வளோ தரணும்னு சொல்லுவாங்க, பிழைப்பு மட்டத்துக்கு மட்டும் கொடுங்கய்யா. எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா பாப்புலேஷன் தான் இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் பழைய நிலைமைக்கு தான் ஏன் வரும். ஒரு மனுஷன் சாப்பிட்டுட்டு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான கூலி மட்டும் கொடுங்கயான்னு சொல்கிறது தான் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படி இருந்தால் தான் பொருளாதாரத்தில் முழு வேலை நிலை நீடிக்கும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க சொன்ன அந்த தியரி அது. அடுத்தது பண அங்காடியில் எப்படி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, அது எப்படி வந்து அகெயின் சமநிலையை உண்டு பண்ணும் அப்படின்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சேவிங் எக்ஸீட்ஸ் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது பணத்தினுடைய அளிப்பு அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய பேர் பேங்க்கில் போயிட்டு காசு போடுறாங்க. அப்போ நிறைய காசு இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும். when interest rate reduces, investments will stimulated. Thereby again what will become, investment in saving will come into equal. ஸோ இதில் என்ன விஷயம்னா, பொருளாதாரம் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். இதில் வந்து முன்னாடி இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, மாரி செல்விங்களா, அவங்க பேர் எனக்கு மறந்துருச்சு, மாரீஸ்வரி சொன்னாங்க லேசஸ்வர் பாலிசி. அரசு தலையீட்டுலனா பொருளாதாரம் இப்படி தான் தன்னை சரி செஞ்சுக்குதுன்னு. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த்ரீ ஃப்ளெக்சிபிலிட்டி, ரைட்? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த்ரீ ஃப்ளெக்சிபிலிட்டி, இதான் கேள்வி. இப்போ மூணு எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது லேசஸ்வர் பாலிசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுது, கரெக்டுங்களா? மறந்துடாதீங்க, இது எல்லாம் லாங் ரன்ல தான் ஒர்க் ஆகுது, ஷார்ட் ரன்ல கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலையும் மணி இஸ் அ இல்யூஷன், அதை தான் நம்பினாங்க. ரியாக்டிங் டு சேஞ்சஸ் இன் த மணி ப்ரைசஸ் ரேதர் தென் ரிலேட்டிவ் ப்ரைசஸ். இஃப் ஒர்க்கர் வேஜஸ் டபுள் தென் ப்ரைஸ் லெவல் ஆல்சோ டபுள்ஸ். இதை தான் மணி இல்யூஷன் சொல்கிறாங்க. நீங்கள் கூலி அதிகம் பண்ணீங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன அவர் சொல்கிறாங்க. கூலி அதிகம் பண்ணீங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன, இங்கே பாருங்க. இஃப் எ ஒர்க்கர்ஸ் வேஜஸ் டபுள், ப்ரைஸ் லெவல் ஆல்சோ டபுள். எப்படி, கூலியை நிறைய சேர்த்து கொடுக்கும்போது அந்த கூலியை வச்சு உற்பத்தி பண்ண பொருளுக்கும் விலையை சேர்த்து தானே கொடுக்கணும். அப்போ இந்த பக்கம் கூலி அதிகமாச்சு, அந்த பக்கம் விலை அதிகமாச்சு. அப்புறம் ஏன் இதை போய் பெரிய விஷயமா நினைக்கிறீங்க? கூலி உயர்த்துறது வந்து அர்த்தம் இல்லாத செயல்ன்றாங்க. கூலியை உயர்த்துறதுன்றது அர்த்தம் இல்லாத செயல் அப்படின்றாங்க. ஏன்னா மணி இஸ் அன் இல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ். அதாவது மணி இல்யூஷன் அப்படின்னு அவங்க ஏன் சொல்றாங்க, பணம் ஒரு மாயை, பணத்துக்கு பெரிய வேலை கிடையாது பொருளாதாரத்தில். முக்கியமான விஷயம் அதுதான். பணத்துக்கு பொருளாதாரத்தில் பெரிய வேல்யூ கிடையாது. பணம் ஜஸ்ட் ஒரு கருவி தான். அதை வச்சு நீங்கள் பொருளாதாரத்தில் மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது நம்புறது வந்து கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ரைட்? ஓகே, ஃபைன். டிவிஷன் ஆஃப் லேபர், திருஞானம் சார் டிவிஷன் ஆஃப் லேபர்னு ஒன்று சொல்கிறாங்க, ரைட்? ஓகே. ஆடம் ஸ்மித்தோடைய பெர்ஸ்பெக்டிவ் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸில் டிவிஷன் ஆஃப் லேபர்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ், ஃபைன். மணி இஸ் எ வெயில், அது ஜஸ்ட் ஒரு திரை தான். இட் இஸ் டு ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் பட் டஸ் நாட் அஃபெக்ட் த எக்கானமி. டபுளிங் மணி, டபுளிங் த ப்ரைஸ், நோ ரியல் சேஞ்சஸ். Changes in the money supply only creates illusion of making economy richer or poorer, when in reality underlying production and wealth remains unchanged. இதுதான் நம்ம இன்னைக்கு ரியல் ஜிடிபின்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்.
அப்போ இந்த ரியல் ஜிடிபி ஜிடிபி டிஃப்ளேட்டர் எல்லாமே மெஷர் பண்ணாமே அதை அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் இதெல்லாம் நம்பி இருக்காங்க. பணம் என்பது ஒரு திரைதான், அது ஒரு பரிவர்த்தனை செய்வதற்கான கருவிதான். அதனால பொருளாதாரம் எப்பயுமே அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. டசன்ட் அஃபெக்ட் த ரியல் எக்கானமி தான் முக்கியம். டசன்ட் அஃபெக்ட், இந்த இடம் பாருங்க, டசன்ட் அஃபெக்ட் த ரியல் எக்கானமி. நீங்க பணத்தை அதிகம் பண்ணீங்கன்னா விலை அதிகமாயிடும், ரியாலிட்டியில ஒரு சேஞ்சும் இருக்காது. ரியாலிட்டியில அப்ப இங்க பாருங்க, த ரியல் வேல்யூ ஆஃப் வேஜஸ் ரிமைன்ஸ் சேம், ரியல் வேல்யூ ஆஃப் வேஜ் ரிமைன்ஸ் சேம் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. விச் எக்கனாமிஸ்ட், ஓகே, இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவரையிலையும் தெரிஞ்சதை வச்சு நம்ம தோராயமாக ட்ரை பண்ணலாம். மணி இல்யூஷனை யார் சொன்னாங்கன்னு நான் இதுவரையிலும் உங்களுக்கு சொல்லலை, பட் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, கெஸ் பண்ணலாம். வாட் வில் பி தி ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், ரெண்டுத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்கள் பதில் சொல்லலாம். சி அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஆக்சுவலாக பணம்னாலே மில்டன் ஃப்ரிட்மன் தான், பட் உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கலாம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் அப்படின்னாலே ஃப்ரிட்மன் தான், அந்த அளவுக்கு ஃப்ரிட்மனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து மானிட்டரி எக்கனாமிக்ஸில் இருக்கு. ஆனால் பழைய ஆள் யாருன்றது ஒரு கேள்வி இருக்கு. ஃப்ரிட்மன் பழைய ஆளா, இல்லை ஃப்ரிட்மனை விட வேற சில பேர் பழைய ஆள் இருக்காங்க பணம் சம்மந்தப்பட்டவங்க. பணத்தை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? பணத்தை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க, யோசிச்சு பாருங்க. அது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கீ பிரின்சிபல் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்? கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் எக்கானமி இஸ் நெசசரி, மார்க்கெட் செல்ஃப் கண்ட்ரோல் அச்சீவ், லாங்கர் எக்கானமி இஸ் நாட் பாசிபிள், மானிட்டரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிஸ்கல், ரைட்? இது ரொம்ப ஈஸியானது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ரைட். வாட் வில் ஆன்சர் ஃபார் செகண்ட் ஒன்? ரெண்டுத்துக்குமே பி தான் நினைக்கிறேன், கரெக்ட். எஸ், ரெண்டுத்துக்குமே பி தான் கரெக்டான ஆன்சரு. இர்விங் ஃபிஷர் மணி இல்யூஷன்ற வார்த்தையை எக்கனாமிக்ஸில் முதல்ல பயன்படுத்தினவர், ஞாபகம் வச்சுங்க. எஸ், எக்கனாமிக்ஸில் முதல்ல மணி இல்யூஷன், பணம் என்பது மாயை அப்படின்ற அந்த ஒரு கருத்தை முதல்ல பயன்படுத்தினவங்க பார்த்தீங்கன்னா யாருன்னா இர்விங் ஃபிஷர் தான். மில்டன் ஃப்ரிட்மன் வராது. ஏன் சொல்கிறேன் பாருங்க, இப்போ மில்டன் ஃப்ரிட்மன் பேரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆசை வந்துடும், அவர் தான் வந்து மானிட்டரி எக்கனாமிக்ஸ். மானிட்டரி எக்கனாமிக்ஸ் பணம் தான் முக்கியம்னு நினைச்சு பேசினவங்க எப்பயுமே மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் மெக்கானிசம்னு சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? டிரான்ஸ்மிஷன் மெக்கானிசம், பணத்தின் அளவில் ஏற்படுகின்ற மாற்றம் பொருளாதாரத்தை விரிவடைய செய்யும்னே சொல்லியிருக்காங்க. மணி மல்டிப்ளேயர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பணத்தை நல்ல காரணத்துக்காக கண்டுபிடிச்சவர் தான் மில்டன் ஃப்ரிட்மன், கெட்ட காரணத்துக்கு கிடையாது. மணி இல்யூஷன், பணம் ஒரு மாயைன்னு மானிட்டரி எக்கனாமிக்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சில லாஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ், ரைட்டுங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், கிளாசிக்கல் மாடலுக்குள்ளேயே அசம்ஷன்ஸ் நிறைய இப்போ இதுவரையிலும் பார்த்தாச்சு. சேஸ் லாக்குள்ள வந்தாச்சு. சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உற்பத்தி ஆகுதோ, இதுதான் அந்த டூ செக்டார் சர்க்குலர் ஃப்ளோ. டூ செக்டார் சர்க்குலர் ஃப்ளோ இது மேட்ச் ஆகும், கரெக்டுங்களா? டூ செக்டார் சர்க்குலர் ஃப்ளோ அது தெரிஞ்சாலே போதும், இதில் புதுசாக படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் டீச் பண்ணுறீங்க, இதை நீங்களே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நமக்கே அந்த அனுபவம் இருக்குது, நீங்கள் டீச்சர்ஸ் நீங்களே சில வேலை இதை பார்ப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, நம்ம 9th 10th படிக்கும்போது மேக்ஸில், குறிப்பாக மேக்ஸில் சயின்ஸில் தான் இந்த பிரச்சனை, சோஷியல் சயின்ஸில் கிடையாது. ஏன்னா முழுக்க சோஷியல் சயின்ஸில் என்ன வரும்? ஹிஸ்ட்ரி வரும். இது ஹையர் கிளாஸில் படிக்கிறோன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் 9th 10th படிக்கும்போது மேக்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். இப்போ மேட்ரிக்ஸ் வருது, லீனியர் ப்ரோக்ராம், லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது, சின்ன சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சின்ன சின்ன சென்ட்ரல் டெண்டன்சிலாம் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அந்த மேக்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து 11th 12th போய் படிச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 11th 12th போன உடனே சில டாபிக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் 9th 10th படிச்சிட்டீங்க, அதனால் நீங்களே பண்ணிக்கலாம், இதெல்லாம் நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க. காலேஜ் போன உடனே அப்படி என்ன சொல்லுவாங்க, காலேஜ்ன்றது நீங்கள் சொந்தமாக படிக்கக்கூடிய இடம், நீங்கள் எல்லாமே ஸ்கூலில் படிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ படிக்க முடியும்னு நினைக்கிற இடம் தான் காலேஜ்னு இப்படி தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் ஃப்ளோன்றது, அந்த சர்க்குலர் ஃப்ளோ தான் இந்த சேஸ்லா. எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதோ, இந்த இடத்துல பாருங்க, எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதோ அவ்வளோவும் சமமாக இன்கம், அதை மறுபடியும் கொண்டாந்து இங்கே செலவு தான் பண்ண போகிறாங்க. இது ரொட்டேஷனாக போயிட்டே இருக்கும். இது எப்போ பாசிபிள்னா, ப்ரைஸ்லையும் இன்ட்ரெஸ்ட்லையும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும், அது ஞாபகம் வச்சுங்க. சேஸ்லாவுக்கு அசம்ஷன் உண்டு, சரிங்களா? அப்போ லீக்கேஜஸே கிடையாது, முக்கியமான விஷயம். தேர் இஸ் ப்ரைஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, முக்கியமான விஷயம். ப்ரைஸ்லையும் இன்ட்ரெஸ்ட்லையும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தான் இந்த சர்க்குலர் ஃப்ளோ வந்து பாசிபிள், மறந்துடக்கூடாது, ரைட்?
அகைன் இப்போ இதை நீங்க கெஸ் பண்ணலாம். வாட் வில் பி தி ஆன்சர் ஃபார் தி சேல்ஸ் லா? எக்ஸஸ் டிமாண்ட் ஃபார் மணி அக்கார்டிங் டு சேல்ஸ் லா இன் an எக்கானமி. பணமே இல்யூஷன் சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்ப எது ஆன்சரா இருக்கும்? இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் பணம்ன்றது மாயைன்ட்டாங்க. அப்ப அவங்க எதுக்கு பதிலா சொல்லுவாங்க? பணமே மாயையா? மாயைக்கு ஈக்குவலா இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை? இல்யூஷனுக்கு ஈக்குவலான வார்த்தை என்ன வார்த்தை இருக்க முடியும்? ஜனனி குமரன் அப்படின்றவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த மற்றவங்களும் பதில் சொல்லலாம். எஸ் ப்ளீஸ். பணம் ஒரு மாயை. ஜீரோ. வெரி குட். பணத்துக்கு வேல்யூவே கிடையாது, ஓடி போயிடு. இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. டிமாண்ட் ஃபார் மணி ஜீரோன்றாங்க. கிரேட்டர் கிடையாது, லெஸர் கிடையாது. தர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன் எக்ஸஸ் டிமாண்ட் சேஸ்லா. சேஸ்லாவோட ரிலேட் ஆகுது. ஆனால் அவங்க என்ன அசியூம் பண்றாங்க? மணி இஸ் இல்யூஷன், மணி இஸ் ஆஃப் ஜீரோ யூஸ். ரைட். ஸோ கிளாசிக்கல் மாடலில் கிரெடிட் மார்க்கெட் ஈக்குலிபிரியம் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்னால தான் நடக்கும். ஸோ இது இந்த டயக்ராமில் ஒரு சிம்பிள் டயக்ராம், இது சிம்பிள் மார்க்கெட் டயக்ராம். இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலயமா மார்க்கெட் ஈக்குலிபிரியம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஈக்குவேட்டிங் த டிசைடு சேவிங் டிசைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் கிளாசிக்கல் மாடல் அகைன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலயமா தான் நடக்கும். அதுதான் இங்கே மீன் பண்ணுறோம். ஹவு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ரெஸ்டோர்டு இன் கிளாசிக்கல் மாடல். அது நம்ம இப்போ அந்த ஃப்ளோ நான் காமிச்சிருந்தேன், அதே ஃப்ளோ தான் இது. இங்கே கொஞ்சம் டயக்ராமேட்டிக்கலாக காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளோ நம்ம முன்னாடி காமிச்சிருந்தோம், இங்கே டயக்ராமேட்டிக்கலாக பார்க்க போகிறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஸ்டோர்டு த்ரூ wages and prices. When unemployment is there, wage falls, making goods cheaper to hire more worker until full employment reached. கூலியில் ஏற்படுற நெகிழ்வுத்தன்மையும் விலையில் ஏற்படுற நெகிழ்வுத்தன்மையும் பொருளாதாரத்தில் முழு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி விடும் அப்படின்றது வந்து கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோட நம்பிக்கை. இன்னைக்கு காலையில் கடந்த ½ அன் ஹவராக அதை தான் பேசிட்டு இருக்கோம். கிளாசிக்கல் தியரி அண்ட் இன்க்ரீஸ் இன் அக்ரிகேட் டிமாண்ட். ஒருவேளை மொத்த உற்பத்தி அதிகமானா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்த உற்பத்தி அதிகமானால் இங்க சொல்றாங்க ஷார்ட் பீரியட்ல மொத்த உற்பத்தி அதிகமாக போறது இல்லை. பட் இங்க பார்க்கலாம், பிகாஸ் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் த லாங் ரன், இட் இஸ் கம்ப்ளீட்லி வெர்டிகல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்ரிகேட்டோடைய உண்மையான மதிப்பு சமமாக தான் இருக்கும். டிமாண்ட் ஒன்லி காஸ்ட் இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. அப்போ அக்ரிகேட் டிமாண்ட் அதிகமானா இன்ஃப்ளேஷன் தான் கிரியேட் ஆகும். தேர்ஃபோர் எக்கானமி மூவ்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் E1 டு E2. கீழே போகிற மாதிரி போய் அகெயின் அதே ஃப்ளெக்சிபிலிட்டிக்குள்ளேயே தான் வரும் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ E1 A E2 இந்த ஆங்கிளில் தான் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா when aggregate demand increases from aggregate 1 to aggregate 2, the economy cannot expand to point A in short run. Instead, flexible prices and wages instantly beat it upward. அப்போ டிமாண்ட் அதிகமானா விலை அதிகமாகி பொருளாதாரத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியுது. இப்போ நான் ஃப்ளோ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோ என்ன? டிமாண்ட் அதிகமாகுது, இவ்வளோ தூரம் போகுதுன்னு வச்சுங்க. இங்கேருந்து அக்ரிகேட் டிமாண்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டிமாண்ட் அதிகமானால் ஆக்சுவலாக அவுட்புட் இவ்வளோ தூரம் அதிகரிச்சு இருக்கணும். அப்படி அதிகமாகாது. டிமாண்ட் அதிகமாகிறதுனால என்ன ஆகுமா? விலை அதிகமாகும். ஸோ அகைன் விலை அதிகமாகும் போது தான் மேபி லாங் ரன்ல அகைன் விலை அதிகமாகுது, ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணலான்னு தோணலாம். அப்போ ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகி மறுபடியும் என்ன ஆகும்? விலை குறைஞ்சி மறுபடியும் கீழே இங்கே வந்துடும். பொருளாதாரம் மறுபடியும் ஈவன் பாயிண்ட்டுக்கே வந்துடும். ஸோ நீண்ட காலத்தில் சமநிலை அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த டயக்ராம் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் அதிகமாகுது, ஆனால் அந்த அளவுக்கு ஈக்குவலாக என்ன பண்ண மாட்டாங்களா? அக்ரிகேட் டிமாண்ட் அதிகமாகாதான், அதனால விலை அதிகமாகுமா? விலை அதிகமாகிறத பார்த்துட்டு மறுபடியும் அக்ரிகேட் சப்ளை அதிகமாகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனால் இறுதியாக என்ன ஆகும் அப்படின்னா விலை குறைஞ்சு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ இதை தான் அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் வேர் இப்போ வந்து இது வந்து பண்டங்கள் அங்காடி, இதை மறந்துடக்கூடாது. அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளைக்குள்ள அஃப்கோர்ஸ் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அக்ரிகேட்ன்ற வார்த்தையை பெரும்பாலும் அவங்க பயன்படுத்தல, கீன்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்டங்கள் அங்காடியில் எப்படி வந்து சமநிலை இருந்துகிட்டே இருக்கும். அவுட்புட் டிட்டர்மினேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அவுட்புட் எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னா இப்படி தான் டிட்டர்மைன் ஆகுதுன்றது அதனுடைய பொருள். இது ஒரு எளிமையான ஃப்ளோ டயக்ராம் தான். ஸோ இப்போ அகைன் ஒன் மோர் கொஸ்டின். Considering the following statement about aggregate demand under price flexibility and say which ones are correct. விலை நெகிழ்வுத்தன்மை இருந்தால் ஆக்சுவலாக இதை மானிட்டரி எக்கனாமிக்ஸ் படித்தாதான் கெஸ் பண்ணி சொல்ல முடியும். இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. மானிட்டரி இது யூஜிசி நெட்டில் டிசம்பர் மாதம் வந்த கேள்வி. இப்போ ரீசெண்ட் இன் சென்ஸ் 3 years ஆயிடுச்சுங்களா, 2.5 years ஆயிடுச்சு. யூ கேன் சாரி 3.5 years ஆயிடுச்சு, 2026 வந்துட்டு இல்லைங்களா? ரைட். யுவர் ரிப்ளைஸ் ப்ளீஸ். வாட் வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ்? ஐஎஸ்எல்எம் தெரியணும், கவலைப்படாதீங்க. ஐஎஸ்எல்எம் நம்ம படிக்க போகிறோம், மானிட்டரி எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்க இருக்கோம். ஐஎஸ்எல்எம்மோட வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற கொஸ்டின்
சரிங்களா? அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த மாரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ல இருந்து யுஜிசி நெட்ல கொஸ்டின் வந்திருக்கு. பட் ஐஎஸ்எல்எம் இன்டகிரேஷனோட வந்திருக்கு. கேள்வி என்ன? அண்டர் பிரைஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அக்ரிகேட் டிமாண்ட் எது சம்பந்தப்பட்டது? அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு யோசிங்க. அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் டவுன்வர்ட் ஸ்லோப் கர்வா இப்பதானே பார்த்தோம். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. அண்டர் பிரைஸ் ஃபிளெக்சிபிலிட்டி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிகேட் டிமாண்ட் வில் ஷிஃப்ட் த ரைட் இஃப் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரைசஸ். இதோட எது பொருத்தமான பதில் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஏன்னு நர்மதா மேடம் பதில் சொல்லியிருக்காங்க. 2 3 பேர் ஏன்னு சொல்றாங்க. டி மட்டும் அப்போ ஒமிட் பண்ணிருக்கீங்க. ஆஸ் பிரைஸ் ரைசஸ் ஷிஃப்டிங் எல்எம்க்கு ஏடி ஷிஃப்ட்ஸ் டு த லெஃப்ட். ரைட், ஏடி லெஃப்ட்ல ஷிஃப்ட் ஆகாது. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எலிமினேஷன்ல பார்த்தோம்னாலுமே மீதி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டு த ரைட், ஷிஃப்ட் டு த ரைட். அக்ரிகேட் டிமாண்ட் வில் ஷிஃப்ட் டு த லெஃப்ட் இஃப் த மணி சப்ளை கான்ட்ராக்ட்ஸ். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். மணி சப்ளை கான்ட்ராக்ட்ஸ். ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். How excess demand is restored in classical economics is restored through natural process price changes. இதை தான் இவ்வளோ நேரம் நம்ம கூவிட்டு இருக்கோம். அகைன் சில கொஸ்டின்ஸ். அக்கார்டிங் டு கிளாசிக்கல் தியரி அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பிரைமரிலி காஸ்ட் பை டேஷ். ஏன் பொருளாதாரத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது? நவ் ஆன்சர்ஸ் குயிக்லி. குயிக்காக போகலாம். அடுத்தது கீன்ஸ் வராரு. அவருக்கு ஒரு ½ hour எடுத்துக்கலாம் கீன்ஸ்க்கு. வாட் வில் பி யுவர் ஆன்சர்? ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்றது சொல்றாங்க. ஏன் உருவாகணும்? லோ அக்ரிகேட் டிமாண்டா, ரிஜிட் வேஜஸா? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட் ஒன்னுக்கு சேர்த்து சொல்லாங்களா? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன், வேஜில் வந்து நெகிழற்ற தன்மை இருக்கக்கூடாது. வேஜ் ஃபிளெக்சிபிளா இருந்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட்டே இருக்காதுன்னு அவங்க சொல்றாங்க. அக்கார்டிங் டு கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிவியேஷன் ஃப்ரம் தி ஸ்டேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பியூர்லி டெம்பரரி. முக்கியமான விஷயம். ஒருவேளை ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் சுச்சுவேஷன் போச்சுன்னா அது டெம்பரரி தான். கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ்ல இந்த கேள்வி வந்திருக்கு. கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி குட். தோஸ் ஹவ் ரிப்ளைட் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஐ ஹோப் இந்த ஃப்ளோ உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது. ரைட்டா? கிளாசிக்கல் கீன்ஸ் அந்த டிஃபரன்ஸ் ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ தலைவன் கீன்ஸ் வந்துட்டாரு. இவர் கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் மாதிரி எக்கனாமிக்ஸ்ல. எனக்கு அந்த ஃபீல் தான் வரும். மற்றவங்களுக்கு எப்படி வருதோ இல்லையோ, எக்கனாமிக்ஸ்ல ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்தினவர். ஏன் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு பாப்புலரான சப்ஜெக்ட் கிடையவே கிடையாது குறிப்பிட்ட காலம் வரலையும். இப்போ சில பேருடைய மைண்ட் வாய்ஸ் மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. சார் இன்னைக்கு வரலையும் எக்கனாமிக்ஸ் பாப்புலரே கிடையாது சார் அப்படின்னு நிறைய பேர் சிரிக்கிறாங்க. நானே ஏன் தான் இந்த குரூப் எடுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நர்மதா மேம் சொல்கிறாங்க பாருங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் பாப்புலர் கிடையாது. அட கொஞ்சம் நெஞ்சம் பாப்புலாரிட்டி இப்போ இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த மனுஷன் தான், கீன்ஸ் தான். கிட்டத்தட்ட கீன்ஸ்னால தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட கீன்ஸ்னால தான் எதிர்காலத்தில் நீங்களும் ப்ரொஃபஸர்ஸாக ஆக போறீங்க, டீச்சர்ஸாக ஆக போறீங்க. அதனால கீன்ஸுக்கு மனசுக்குள்ள நன்றி சொல்லிக்கங்க. குட் மார்னிங் ஜெயபாரதி மேடம். யூஷுவோ லேட் மார்னிங் மேடம். கிளாஸே முடிய போகுது. ஃபைன், தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இப்போ வந்து கீன்ஸ் வந்துட்டாரு. கீன்ஸ் என்ன பெரிய புரட்சியை உண்டு பண்ணாரு? பொருளாதாரத்துக்கு ஒரு புதுவான ஒரு சக்தியை ஒரு இன்ஃபியூஸ் பண்றாரு. ஏன்னா இந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்னால எக்கனாமிக்ஸ் பாப்புலரே ஆகலை. ஏன்? அவங்க முக்கியமாக என்ன சொன்னாங்க? ஐயா, எக்கானமின்றது அதுவே சரி பண்ணிங்க, நீ ஏன் போயிட்டு அதில் உள்ள கையை விட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. எது? பொருளாதாரம் தன்னை தானே சரி செஞ்சு கொள்ளும். அப்படியா? அப்போ எக்கனாமிக்ஸே படிக்க தேவையில்லையா? அதுவே சரியாயிக்குமேன்னு தானே இருக்கும். ஸோ there is no need to even study economics because economy is running on auto stabilization mode. அதுவே அதை சரி பண்ணிக்கினா நாம ஏன் அதை படிச்சு பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணணும்ன்றது கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோட நம்பிக்கை. முதல்ல 1936 வருஷம் அதை புக்கை பப்ளிஷ் பண்றாரு. அதுல சில இதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. கீன்ஸ் சொல்றாரு, ஏன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 இருந்து 18 வரலையும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரும் வரப்போகுது. கிட்டத்தட்ட 10-15 வருஷமா வேர்ல்டு டிப்ரெஷன் மாதிரி போயிட்டு இருக்கு, பொருளாதார மந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நீ என்னன்னா இது சரியாயிடும்ன்றிய. நீண்ட காலத்துல சரியாகணும்னா அந்த உலக பெருமந்தம் சரியா ஆகல. எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, எல்லா இடத்துலையும் விலை வேற ஜாஸ்தியா இருக்கு, பெருசா சேவிங்ஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, இவ்வளோ குழப்பம் இருக்கு, இது சரியா ஆகலையேன்னு அதை ப்ரூஃப் பண்றாரு. எம்பிரிக்கலா ப்ரூஃப் பண்ணாரு இல்லையா? உலக பெருமந்தம்ன்றது மூலயமா உதாரணமா சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி கிடையவே கிடையாது. ஃபிளெக்சிபிலிட்டினே ஒன்று கிடையாது. அப்ப என்னன்னு இருக்கு? ஸ்டிக்கினஸ் இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி இல்லையே. பிரைஸ் ஃபிளெக்சிபிள் ஆகல, விலை மாறல, விலை நெகிழல, வட்டி நெகிழல,
கூலி நெகிழல. ஸ்டிக்கி பிரைஸ் கான்செப்ட்னு முதல்ல எக்கனாமிக்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றவர், நேஷனல் லெவல்ல சொல்றேன், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றவர் கீன்ஸ் தான். ஃபிளெக்சிபிள் பிரைஸ்ன்றது கிளாசிக்கல், கீன்ஸ் வந்து ஸ்டிக்கி பிரைஸ்ன்ற கான்செப்டை வந்து சொல்றாரு. ரைட், அது ஏன் ஸ்டிக்கி பிரைஸ்ன்றதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா இவருடைய தியரி வந்து ஷார்ட் ரன் தியரி. இவருடைய தியரி வந்து ஷார்ட் ரன் இல்லையா? இப்போ கூலியுமே எடுத்துக்கங்களேன், ஸ்டிக்கி பிரைஸ்ன்னு சொல்லும் போது கூலியுமே எடுத்துக்கலாமே, அது அவ்வளோலாம் ஃபிளெக்சிபிள் கிடையாது. ஏன்? இப்போ நீங்கள் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ உங்களுடைய சேலரி வந்து ஒரு 35,000 40,000 மந்த்லி வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ திடீர்னு நிறைய பேர் ரெஸ்யூம் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால, ஏங்க நிறைய பேர் ரெஸ்யூம் வருதுங்க, நம்ம என்ன பண்ணலாம், உங்களுடைய சேலரியை குறைச்சிக்கலான்னு 35 வந்து 25 மாற்ற முடியுமா? முடியாது. அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ட்ரெடிஷனில் அதை ஈஸியாக பண்ண முடியாது. ஒரு கூலி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போய் ரீச் ஆச்சுன்னா அது ஈஸியாக குறைக்க முடியாது. இந்த ப்ராக்டிகாலிட்டியே கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் எப்பயுமே நம்பினது கிடையாது. கூலியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாமல் வேணால் வச்சுக்கலாம், உங்கள் சேலரியை குறைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது சேலரியை குறைக்க முடியுமா? ஒரு சேலரி ரீச் ஆகிடுவோம், அதில் இன்க்ரிமெண்ட் போடாமையே வேணால் வச்சுக்கலாமே தவிர அதுக்கு கீழே போகாது. தட் இஸ் வாட் தே கால் ஸ்டிக்கி பிரைஸ், கீன்ஸை பொறுத்தவரையிலையும். ஸோ வை டஸ் திஸ் மேட்டர் டு த ஹோல் எக்கானமி? ஸ்டிக்கி பிரைஸ் ஏன் பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இஃப் பீப்புள் ஸ்டாப் பையிங் கார்ஸ், கார் ப்ரைஸஸ் ஷுட் இன்ஸ்டன்ட்லி ஃபால் அண்டில் பீப்புள் ஸ்டார்ட் பையிங் அகெயின். இதுதான் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொன்னது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை? ப்ரைஸஸ் ஆர் ஸ்டிக்கி. வை? கார் கம்பெனிஸ் ஓன் ஸ்லாஷ் ப்ரைஸ் ஓவர் நைட். ஒரே நாளில் காரை வந்து, இப்போ காரே சேல் ஆகலை, இப்போ சாதாரணமாக சொல்கிறேங்க, சராசரியாக 10 லட்சம் 12 லட்சம். எஸ் சுமையா மேம், சராசரியாக ஒரு கார் வந்து ஒரு ஒரு யூட்டிலிட்டி கார் ஒரு 10 லட்சம் 12 லட்சம் 15 லட்ச ரூபா ஒரு கார் விற்குதுன்னா, அந்த கார் சேலே ஆகலைன்னா உங்களை கூப்பிட்டு சும்மா கொடுத்துட்டு போக மாட்டான் இல்லையா? ஃப்ளெக்சிபிலிட்டின்றது நீங்கள் எவ்வளோ வேணாலும் குறைக்கிறதுக்கு மீறி தானே ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்போ கார் வாங்குறதுக்கு ஆளே இல்லை, என்னடா இது கார் வாங்க ஆளே இல்லை, சரி நம்ம வந்து 12 லட்ச ரூபா காரை 2 லட்ச ரூபாய்க்கு விற்பானா? விற்க மாட்டான், அவன் குறைக்கவே மாட்டானே. அவ்வளோ ஷார்ட் பீரியடில் அதை பண்ணவே மாட்டான். Instead, they will first slow down the production, lay off the workers. This leads to unemployment, which is the main problem. அப்போ விலை தன்னைத்தானே சரி செய்து கொள்வதே கிடையாது. அதுக்கு பதிலாக ப்ரொடக்ஷனை குறைப்பாங்க. ப்ரொடக்ஷனை குறைக்கும் போது ஒர்க்கர்ஸோடைய எம்ப்ளாய்மெண்ட்டை குறைப்பாங்க. அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். அதுதான் மெயின் பிரச்சனை. ஸோ எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் கிரியேட் ஆகுமே தவிர விலை குறையாதுன்னு கீன்ஸ் சொல்றாரு. திஸ் இஸ் வாட் வி கால் ஸ்டிக்கி பிரைஸ், ஒட்டுகின்ற விலை. அப்போ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்க்கும் கீனிஸ்க்கும் உள்ள பெரிய வித்தியாசம், அவங்க சொல்றது நெகிழ்வு விலை. 3 விதமான விலை. பண்டங்கள் அங்காடியில் பிரைஸ், அது ஒரு விலை. தொழிலாளர் அல்லது உழைப்பாளர் அங்காடியில் கூலி, அது ஒரு விதமான விலை. பண அங்காடியில் வட்டி, அது ஒரு விதமான விலை. இது மூணுமே நெகிழ்வா இருக்கும். 3 அங்காடியும் சமநிலை வச்சுக்குன்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் சொல்றாங்க. பட் கீன்ஸ் இது மூணுமே நெகிழ்வுல முதல்ல குறுகிய காலத்தில் இருக்காது, ஓரளவுக்கு ஸ்டிக்கியா தான் இருக்கும், மாறாத அளவுல தான் இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி மாறாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட், ஓகே. இந்த சூடோட அகைன் சில சின்ன சின்ன விஷயங்களை படிக்க கத்துக்கலாம். 1 and 2 ரெண்டுத்துக்குமே சேர்ந்தாப்புல பதில் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த மெயின் ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் ஜேபி சே? மெயின் ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் சொல்றாங்க. இட் ஓவர் எம்பசைசஸ் த ரோல் ஆஃப் சப்ளை, இட் அண்டர்எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மணி, it ignores the possibility of general underconsumption, it fails to account for impact of government intervention. கிட்டத்தட்ட இது எல்லாமே அகைன்ஸ்ட் தான், இது எல்லாமே அகைன்ஸ்ட் தான். what is the main argument? First one, then the concept of effective man in Keynesian theory refers to what? இது ரெண்டு குத்துக்கும் நீங்க பதில் ட்ரை பண்ணலாம். your answers please. 1 and 2. சுமையா மேம் 1க்கு சி சொல்லியிருக்கீங்க. இட் இக்னோர்ஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் ஜென்ரல் அண்டர் கன்சம்ஷன். ஓகே, செகண்ட் ஒன்னுக்கும் நீங்கள் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஒன் ரைட், சி 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 சின்னு போட்டிருக்காங்க. ஒருத்தர் சி போட்டால் எல்லாரும் சி போடுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. பாசிபிளி த கரெக்ட் ஒன். தென் செகண்ட் ஒன்னுக்கும் சி, த டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் சஃபிஷியன்ட் டு ஜெனரேட் டிசைட் லெவல் ஆஃப் அவுட்புட். ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட், உறுதி தேவை அப்படின்னு ஒன்று இருக்கு. உறுதி தேவைன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியே இருக்கு. அதாவது நாட்டில் இருக்கிற திட்டமிடப்பட்ட தேவையும் திட்டமிடப்பட்ட அளிப்பும் சமமா இருக்கிறதுக்கு பேர் உறுதி தேவை. பிளான்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஆக்சுவலி எக்ஸாண்ட் டிமாண்ட். எஃபெக்டிவ் டிமாண்ட்ன்றது என்னது? திட்டமிடப்பட்ட தேவை.
திட்டமிடப்பட்ட தேவை உறுதி தேவையா எப்ப மாறும்? நாட்டுல இவ்வளவுதான் எனக்கு தேவைன்னு மக்கள் ஆசைப்படுறாங்க, அதுக்கு ஈக்குவலா நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்டுச்சுன்னா அதுதான் உறுதி தேவை. இட் இஸ் நத்திங் பட் ஈக்குலிபிரியம் பிட்வீன் திட்டமிடப்பட்ட தேவை, திட்டமிடப்பட்ட அளிப்பு. ஸோ இங்க அதுதான் சொல்றோம், டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தட் இஸ் சஃபிஷியன்ட் டு ஜெனரேட் டிசைட் லெவல் ஆஃப் அவுட்புட். ஸோ கினீஷியன் அண்ட் போஸ்ட் கினீஷியன் அனாலிசிஸ்க்குள்ள வரோம். கெனிஷியனோட எக்கனாமிக்ஸ் முக்கியமா என்ன எக்கனாமிக்ஸுங்க? கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் முழுக்க முழுக்க சப்ளை ட்ரிவன் எக்கனாமிக்ஸ். கெனிஷியன் எக்கனாமிக்ஸ் டிமாண்ட் ட்ரிவன் எக்கனாமிக்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். போஸ்ட் கினிஷியன்ல யார் வராங்க? மைக்கேல் கலக்கி அண்ட் ராபின்சன். சார் என்ன சார் கலக்கிலாம் சொல்றீங்க? கல்கியை பத்தி படிக்க போறோம், ரைட்? எஸ், ஃபைன். காஸ்ட் புஷ். எஸ், டிமாண்ட் புல்லுங்க. டிமாண்ட் புல், காஸ்ட் புஷ். திருஞானம் சார் எதை சொல்ல வராங்க? காஸ்ட் புஷ், டிமாண்ட் புல். காஸ்ட் புல் இல்ல, டிமாண்ட் புல், ரைட்? ஃபைன். அப்படின்னு இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு டிஸ்கஷன்ஸ்லேயே வாய்ப்பு இருந்தால் அதை பார்க்கலாம், இல்லைன்னா பிபிடியா நீங்க அதை ரிசீவ் பண்ணுவீங்க. எஸ் சார், கரெக்ட் சார். டன் 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 சார். ஸோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் வந்து சப்ளை சைடு முழுக்க முழுக்க அளிப்பு சார்ந்த பொருளாதார கொள்கை. இது வந்து டிமாண்ட் ட்ரிவனு. அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கீன்ஸோடைய ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் மணிலேயே அவர் புக்லேயே ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை தான் உங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. என்ன கதை சொல்றாரு அப்படின்னா, பொருளாதாரன்றது ஒரு லிஃப்ட் மாதிரி. அவர் சொல்றாரு பொருளாதாரன்றது லிஃப்ட் மாதிரி. அப்ப அதுல ஒரு ஃப்ளோ வருது. லிஃப்டாவே அவர் அதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, எலிவேட்டர்னு ஆக்சுவலா அதை சொல்லியிருக்காங்க, நம்ம இதில் லிஃப்ட்னு மாத்திக்கிட்டோம். அப்போ சார் அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கானா? இருந்திருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியில் அப்பயுமே எலிவேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் சொல்கிறோம். அப்படி இல்லைனாலும் இந்த கம்பேரிசன் வச்சுக்கங்க. பொருளாதாரம் டெவலப் ஆச்சுன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும், ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு வேளை கீழே போச்சுன்னா அது கடைசியில் எங்கே போய் விடும்? இட் வில் கோ டவுன் டு ஹிட் த பாட்டம். நீங்கள் போய் சரி பண்ணலனா டமால்னு போய் கீழே இடிக்க போகுது. இதுதான் உலக பெருமந்தத்தில் நடந்தது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? யோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ், நீ சொல்கிற மாதிரி கீழே போவோம் அதுவே சரியாகணும் விட்டோம்னா லிஃப்ட் மாதிரி போய் டமால்னு இடிச்சு டேஞ்சர் ஆகிடும். நாம் அதை தடுத்து நிறுத்தணும், அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். லிஃப்டோட கம்பேர் பண்ணுறாரு, இதை மறந்துடாதீங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் கம்பேர்டு ஃபார் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட். அரசாங்கத்தினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ அவர் பிரின்சிபலில் சொன்னது என்னன்னா, டிமாண்ட் ட்ரிவன் எக்கனாமிக்ஸ், அன்சர்டினிட்டி அண்ட் நான் யூக்லிபிரியம். They recognize an inherent uncertainty in the economic system and emphasize the importance of non-equilibrium analysis, where prices and quantities may not adjust. அதாவது சமநிலையில் அல்லாத ஒரு சுச்சுவேஷன் எப்பயுமே இருக்கும் அப்படின்றது தான். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஸ்டேட், முக்கியமான விஷயம். ஒரு ஒரு அமைப்பை எதுக்கு உருவாக்கணும்? உதாரணத்துக்கு ஆர்பிஐ, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அரசாங்கம், வரி, கொள்கைகள். இவர் அரசின் தலையீடுன்னு எதை மட்டும் சொல்றாருன்னா, வரி கொள்கையை, நிதி கொள்கையை மட்டும் சொல்லல, பண கொள்கையும் சேர்த்து தான் சொல்றாரு. கீன்ஸ் ரெண்டுத்தையும் சொல்றாரு. கவர்மெண்ட் ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். அது கீன்ஸோடைய கான்ட்ரிபியூஷனு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல. கீன்ஸ் தியரி டியூரிங் ரிசெஷன். அப்போ கீன்ஸ் எதை நம்புறாரு? ப்ரொடக்ஷன் டிக்ரீசஸ், லே ஆஃப்னா வேலையிலிருந்து தூக்குறது. நீங்க சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாத இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லே ஆஃப் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு. வேலையிலிருந்து எடுக்கிறது. Income and demand for the product falls, production decreases even more, layoff increases and so forth. அப்போ ரிசெஷன் இப்படிதான் நடக்குதுன்றார். ரிசெஷன் முக்கியமா நடந்ததுக்கான முதல் புள்ளி ப்ரொடக்ஷன் தான். அப்போ நீங்க ப்ரொடக்ஷனை நிலைநிறுத்தணும். எப்போ? அப்போ டிமாண்ட் அதிகமானதான் ப்ரொடக்ஷன் வந்து ஆகும். எக்ஸ்பென்ஷன்லையும் இதே தான் நடக்கும். அப்போ இந்த ஃப்ளோவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி மாதிரி போய் ப்ரொடக்ஷன் சரியாகலை, கடைசியில் ரொம்ப மோசமாகுது. லிஃப்ட் போயிட்டு அதில் பாதாளத்தில் போய் டமால்னு விழுது இல்லையா? லிஃப்ட் மேலே போனால் போயிட்டே இருக்குமா, கீழே போகுதுன்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா டமால்னு போய் இடிச்சிரும். அதை நீங்கள் இடத்துல நிறுத்தி சரி பண்ணி மேலே கொண்டு வரணும் அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ கீன்ஸ் வந்து இந்த பிரச்சனைக்கு அப்போ பொருளாதாரம் தன்னைத்தானே சரி செஞ்சு கொள்ளாது. அப்போ அரசாங்கம் என்ன வேலை செய்யணும்? ரெண்டு வேலையும் செய்யணும். ஃபிஸ்கல் பாலிசியும் செய்யணும், மானிட்டரி பாலிசியும் செய்யணும். அதனால தான் கீன்ஸ் என்ன சொல்றாரு? கீன்ஸ் மல்டிப்ளையர். ஃபார்முலாவே என்னதுங்க? ஞாபகம் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? மல்டிப்ளையருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரொம்ப எளிமையான ஃபார்முலா. கே
அப்படின்னு சொல்லுவாங்க. கே இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா ஐ. அப்படி இல்லைன்னா வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் சொல்லும் போது ஆர் கே இஸ் ஈக்குவல் டு 1 பை 1 மைனஸ் எம்பிசி. 1 மைனஸ் எம்பிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பின்னாடி படிப்போம். இதில் பாருங்க கேன்னு வருது. எனக்கே யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் மல்டிப்ளையர் கே சொல்றாங்க அப்படின்னா கெனிஷியன் மல்டிப்ளையர். இந்த பாயிண்ட்டுக்கு பேரே கேன்னு சொல்றதுக்கு காரணம் கெனிஷியன் மல்டிப்ளையர். முதல்ல எக்கனாமிக்ஸ்ல மல்டிப்ளையர் ரொம்ப பாப்புலர் ஆக்கணும் கீன்ஸ் தான். ஆனால் கண்டுபிடிச்சவர் இவர் கிடையாது, ஆர்எஃப் கான்னு ஒருத்தர். அவர் வந்து யுனைடெட் கிங்டம்ல இந்த கிரேட் பிரிட்டன்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளையர்னு ஒன்று கண்டுபிடிக்கிறார். அவர் வச்ச பேர் என்னு தான். மல்டிப்ளையர் ஃபர்ஸ்ட் என்னு தான் பேர் வச்சாங்க ஃபார்முலால. பின்னாடி கீன்ஸ்னால பாப்புலர் ஆனதுனால மல்டிப்ளையருக்கு இப்போ இருக்கிற வழக்கம் என்ன பார்த்தீங்கன்னா கேன்னு சொல்கிறோம். கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கெனிஷியன் மல்டிப்ளையர் ரிலேட்டட் டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஸோ கீன்ஸோடைய ஷார்ட் ரன் எக்கனாமிக்ஸு அதுக்குள்ளே வந்துடுறோம். டிமாண்ட் டிட்டர்மைண்ட் ஈக்விலிபிரியம் ரியல் ஜிடிபி அட் லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். கீன்ஸ் இன்னொரு விஷயத்தை நம்புறாரு. லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்லையும் பொருளாதாரம் சமநிலை அடைய முடியும். லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்லையும் பொருளாதாரம் சமநிலை அடைய முடியும். அப்போ இங்கே என்ன சமநிலை அடையுது? விலை குறுகிய காலத்தில் இமீடியட்டாக மாறாது. விலை குறுகிய காலத்தில் இமீடியட்டாக மாறாது. ஆனால் சமநிலை நடந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் த ஈக்குவாலிட்டி பிட்வீன் அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளை. இப்போ இங்கே பாருங்க ப்ரைஸ் நிலையாக இருக்கிறதுனால ஷார்ட் ரன் அக்ரிகேட் சப்ளை இஸ் ஃபிக்ஸ்டு. இந்த இடம் பாருங்க ப்ரைஸ் நிலையாக இருக்கிறதுனால ஷார்ட் ரன்ல நான் இந்த ஏரோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இது வந்து கீன்ஸோடைய ஷார்ட் ரன் எக்கனாமிக்ஸ். இப்போ இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த இடம் பாருங்க ஏரோ மார்க்கு, இந்த ஆரஞ்சு கலர் கர்வ், இது வந்து ஷார்ட் ரன்ல அக்ரிகேட் சப்ளைக்கோ இஸ் ஃபிக்ஸ்டு அண்ட் ப்ரொபோர்ஷனேட் டு பிரைஸ் லெவல். அப்போ ஷார்ட் ரன்ல எது நடக்கலாம்? அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே ஒரு புது ஈக்குலிபிரியம் கிரியேட் ஆகும். அல்லது அக்ரிகேட் டிமாண்ட் குறையலாம். அப்படி குறையும் போது அங்கே ஒரு புது ஈக்குலிபிரியம் நடக்கும். ஆனால் குறுகிய காலத்தில் எது மாறாது? அவர் முக்கியமாக சொல்ல வர விஷயம், இப்படி எப்படி நடந்தாலும் எது மாறாதான்? விலை மட்டும் மாறவே மாறாது அப்படின்னு சொல்றாரு கீன்ஸு. இந்த இடம் பாருங்க, விலை மாற போறதில்லை. இது அவருடைய முக்கியமான அனுமானம். கீன்ஸ் நம்புறது இதுதான். விலையில் மாற்றமே இல்லாம பொருளாதாரத்தில் சமநிலை ஏற்படும். சமயத்தில் அது எந்த மாதிரி சமநிலையுமா இருக்கும்? இங்க பாருங்க லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க இதுல எது லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம்? உங்களுக்கு புரிஞ்ச வரலையும் சொல்லுங்க. எது லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்? 14.5 ஆர் 15 ஆர் 15.5 இதுல எது லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம்? உங்களுக்கு தெரிஞ்ச வரலையும் சொல்லுங்க. லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம்னா என்னது? பொருளாதாரம் ஃபுல் கெப்பாசிட்டியில் ரன் ஆகுது, அதான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம். இதுல எது லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம்? நீங்க தெரிஞ்சதை வச்சு சொல்லுங்க. லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம். இன்னொரு விஷயம், இப்போ டயக்ராம்ஸ் எல்லாமே வருது. யூஜிசி எடுத்துங்க, 15ன்றது ஈக்குலிபிரியம் தான், 15.5ன்றது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம். ஜனனி குமரன் மேடம் 15.5ன்றது ஃபுல் கெப்பாசிட்டி, அதுதான் பெஸ்ட். அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அதுதானே. வெரி குட், சுமையா மேம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதே போல் 15.15ம் கரெக்ட் தான், 14.5ம் கரெக்ட் தான், 15ம் கரெக்ட் தான். ஏன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம்ன்றது 15.5. அதுக்கு கீழே எது நடந்தாலும் அது லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் தான். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த பொருளாதாரம் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சக்தி அந்த குறிப்பிட்ட அந்த குறுகிய காலத்தில் அதனுடைய அதிகபட்ச சக்தி என்னது? 15.5. ஸோ 14.5 அண்ட் 15 ரெண்டுமே என்னது? லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம். அப்படின்னா அதனுடைய சக்திக்கும் குறைவாக அது செயல்படுது. லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம்னா அதனுடைய சக்திக்கும் குறைவாக அது செயல்படுதுன்றதா லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம். ரைட்? Keynesian view of income determination when equilibrium real GDP is below the full employment is driven by aggregate demand and not potential supply. Economy operates with excess capacity. இதுதான் அந்த இடத்துல சொல்றோம். அப்போ லெஸ் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும்போது பொருளாதாரத்தில் என்ன உருவாகுமா? எக்ஸஸ் கெப்பாசிட்டி ஒன்று உருவாகுது. இந்த இடத்துல பாருங்க, நாட் பொட்டன்ஷியல். எக்கானமி ஆப்ரேட்ஸ் வித் எக்ஸஸ் கெப்பாசிட்டி. இந்த இடத்துல பாருங்க, நான் பிளிங்க் பண்றேன். எக்ஸஸ் கெப்பாசிட்டி, தட் மீன்ஸ் firms produce only as much as they expect to sell. இதுதான் முக்கியம். கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் இதை மறந்துட்டாங்க. கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் இதை மறந்துட்டாங்க. when equilibrium real GDP is below the full employment, that is underemployment equilibrium,
Aggregate, it is driven by aggregate demand, not by the supply. So economy operates with excess capacity. So changes in aggregate demand directly changes to the real GDP with output. அப்போ தேவை அதிகமாக அதிகமாக அளிப்பு அதிகமாகும்னு ஒரு சொல்ல வராரு. ஜேபிசே என்ன சொன்னாரு? சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட்னு சொன்னாரு. கீன்ஸ் என்ன சொல்றாரு? டிமாண்ட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் சப்ளைன்னு சொல்றாரு. அந்த பொருள் தரக்கூடிய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த வாசகத்தை அவர் யூஸ் பண்ணல. ஆனா கொஸ்டின் பேப்பர்ல அப்படிலாம் கேட்டிருக்காங்க. கீன்ஸ் வந்து எப்பயுமே அவருடைய புக்கில் டிமாண்ட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் சப்ளைன்னு அவர் சொல்லலை. ஆனால் அந்த பொருள் போடக்கூடிய விஷயத்தை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதனால நம்ம அதை அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ தேர்ஃபார் அக்கார்டிங் டு கீன்ஸ் டிமாண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் சப்ளை. பட் அக்கார்டிங் டு கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சப்ளை இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டிமாண்ட். இதாங்க விஷயம். எக்ஸாம்பிள் ஹவு கினீஷியன் வியூ ஆஃப் அக்ரிகேட் டிமாண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒர்க். அப்போ இதில் ஒரு ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ புரிஞ்சுக்கலாம். இமேஜின் a scenario where there is a sudden increase in the consumer spending. மக்கள் நிறைய செலவு பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? Firms will respond to produce more and it will increase the GDP. This occurs because of the unused resources to produce additional output. Price might not increase significantly. இதான உண்மை. இப்போ இது ஒரு இட்லி கடையை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். கெனிஷியன் எக்கனாமிக்ஸில் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாதுன்றத ஒரு இட்லி கடை எக்ஸாம்பிளை வச்சு சொல்லிடலாம். இப்போ ஒரு ஹோட்டல் இருக்கு. வழக்கமாக டெய்லியும் அந்த ஹோட்டலில் வந்து ஒரு 500 இட்லி, ஒரு 300 தோசை, ஒரு 200 சப்பாத்தி சேல் ஆகுதுன்னு வச்சுங்களேன். சடனாக ஒரு ஒரு டூரிஸ்ட் பஸ் அங்கே வந்து நிற்கிது. சரி, உடனே வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஷார்ட் டேர்மில் சொல்கிறேன். உடனே வந்து 10 ரூபா வித்த இட்லி அவங்க 15 ரூபா சேல் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அவங்க கிட்ட எப்பயுமே ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். மாவு எப்பயுமே அரைச்சி வச்சிருப்பாங்க. ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கும். உடனே வரவங்க எல்லாருக்கும் இட்லி சப்பாத்திலாம் இல்லைங்க, தோசை தான் இருக்குது, சாப்பிட்றீங்களான்னு ஒன்று எல்லாருக்கும் செஞ்சிருவாங்க. ஒரு இட்லி கடையில் இருக்கிற அதே உதாரணம் தான் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிஸ்க்கு ஒட்டுமொத்த எக்கானமிக்கும். கீன்ஸ் அப்படிதான் நம்புறாரு. தேர் ரிமைன்ஸ் ஆல்வேஸ் சர்டன் டிகிரி ஆஃப் எக்ஸஸ் கெப்பாசிட்டி. ஏன்னா பொருளாதாரம் எப்பயுமே சமநிலையில இயங்கலையே. பொருளாதாரம் எப்பயுமே ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ல இயங்கலை. கீன்ஸ் சொல்ற விஷயமே என்ன? எக்கானமி கேன் பி மெயின்டைன்ட் இன் தி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் யூக்ரிமம் ஆல்சோ. அது நல்லது கெட்டதுன்ற செகண்டரி. ஓகே, நான் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான் அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அக்ரிகேட் டிமாண்டை பூஸ்ட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும். எப்படி பூஸ்ட் பண்ணலாம்? கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், கவர்மெண்ட் வட்டியை குறைக்கணும், கவர்மெண்ட் மல்டிப்ளேயர் எஃபெக்ட் வர மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால இன்னும் டிமாண்ட் கிரியேட் ஆகும். அப்படிதான் ஒரு வராரு. ஐ ஹோப் நவ் அண்டர்ஸ்டூட். அதாவது எப்படி வந்து அக்ரிகேட் டிமாண்ட் வந்து பொருளாதாரத்தை பாதிக்கும். அப்போ அவரோட முக்கியமான விஷயம் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஆர் அக்ரிகேட் டிமாண்ட் அந்த டாபிக் தான். ஸோ கீன்ஸ் யூக்லிபிரியம் இஸ் டிமாண்ட் டிட்டர்மைன்ட் யூக்லிபிரியம். ப்ரைஸ் லெவல் டஸ் நாட் சேஞ்ச். முக்கியமான வார்த்தை கீழே பாருங்க. ப்ரைஸ் லெவல் ஜஸ்ட் நாட் சேஞ்ச். அது வந்து கீன்ஸோட இன்னொரு இம்பார்ட்டன்டான பெர்ஸ்பெக்டிவ். கீன்ஸ் ஷார்ட் ரன் அக்ரிகேட் சப்ளை. ஸோ இது இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா கீன்ஸ் இந்த ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. கீன்ஸ் என்னத்தை ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூஃப் பண்ணாரு? 1934 40 வரலையும் பொருளாதாரம் விரிவடைஞ்சிருக்கு, விலை மாறாமலே. அப்ப கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொன்னதை அவர் மறுத்து இருக்காரு. இந்த டயக்ராம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? பிரைஸ் வந்து 40 45 மோரார்லெஸ் சேமா இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸோட டேட்டா இது. பிரைஸ் வந்து மோரார்லெஸ் சேமா இருக்கு. பட் பொருளாதாரத்தில் ப்ரொடக்ஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்திருக்கு. அப்போ இதுதான் ஒரு ஸ்டிக்கி ப்ரைஸ்ன்றார். இங்கே பாருங்க, இதுதான் ஒரு ஸ்டிக்கி ப்ரைஸ்ன்றார். ஆனால் ப்ரைஸ் எங்கே நிற்குது? ப்ரைஸுக்கு ஒரு லெவல் போட்டு பார்க்கலாமே. இங்கே பாருங்க, மோரார்லெஸ் இந்த லெவலில் தான் இருக்குது ப்ரைஸ். பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 10 வருஷத்துக்கு இடைவெளியில். அப்போ கீன்ஸ் ப்ராக்டிக்கலாகவும் அதை ப்ரூஃப் பண்ணுறாரு. என்ன ப்ரூஃப் பண்ணுறாரு? விலை மாற்றம் அவசியம் கிடையாது, அக்ரிகேட் டிமாண்ட் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். மொத்த தேவைக்கான நீடு அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதனால கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாரு. ரைட், ஃபைன். கீன்ஸ் அக்ரிகேட் டிமாண்ட் லாங் ரன், அதை லாங் ரன்லோட அப்ளை பண்ணும்போது அதை கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஷேப் லாங் ரன் எல் ஷேப்டு கர்வ், வெர்டிக்கல் கர்வ், இதுதான் தொடர்ச்சியாக இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். ஒரு கேள்வி பார்த்துடலாம். யூஜிசி நெட்டில் 2019 வந்தது. அதாவது இந்த டாபிக் நம்ம டிஸ்கஷன் பண்ணுற டாப்பிக்லேருந்து வர்றது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் ஹோல்டு ட்ரூ இன் கேஸ் ஆஃப் கெனிஷியன் எக்கனாமிக்ஸ்? கீன்ஸோடு பொருந்தாத விஷயம் இதில் ஃபாலோவிங்கில் எதுன்னு கேட்குறாங்க. யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் குவிக்லி. பேக்லாக் ஆகுது. ஆக்சுவலாக இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் புல் காஸ்ட் புஷ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ் குவிக்லி. மாரீஸ்வரி மேடம்.
டி லேபர் இஸ் சப்ஜெக்ட் டு மணி இல்யூஷன். மணி இல்யூஷன்றது கிளாசிக்கல் தானே சொல்லியிருக்காங்க, பின்னு சொல்லிட்டீங்க மாரீஸ்வரி மேடம். Velocity of money is unstable function. Aggregate demand function is to become flat at level well below the should be vertical. இதோட பொருந்துருது, ஜஸ்ட் கெஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்க. பி சி டி மிக்ஸ் ஆகுது, ஆன்சர்ஸ் வந்து பயங்கரமாக மிக்ஸ் ஆகுது. அக்ரிகேட் சப்ளை கர்வ் இஸ் வெர்டிக்கல் அண்ட் அவுட்புட் ஆர் கம்ப்ளீட்லி டிட்டர்மைண்ட் இன் ஷார்ட் ரன். ஆக்சுவலாக நாம இங்கே சொல்றது என்னன்னா ஷார்ட் ரன். ஷார்ட் ரன்ல பொறுத்தவரை அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் இஸ் வெர்டிக்கல் அண்ட் கம்ப்ளீட்லி ஷார்ட் ரன்ல அக்ரிகேட் டிமாண்டை சேஞ்ச் பண்ண முடியாதுன்ற பெர்ஸ்பெக்டிவ். பட் லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா அந்த இயர்ஸ் வைக்கும் போது ப்ரைஸோட பேரலாக இருந்துச்சு, நம்ம பார்த்துருந்தோம். ரைட், அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. லாங் ரன்லையுமே பார்த்தீங்கன்னா லாங் ரன் அக்ரிகல் ப்ரொபோர்ஷனேட் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி வச்சு சொல்கிறாங்க. இதெல்லாம் டைம் கிடைக்கும் போது பாருங்கள். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்களா, அதுதான் ஃபைன். இன்ஃப்ளேஷனரி கேப் டிஃப்ளேஷனரி கேப்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இந்த டயக்ராமில் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். இப்போ இதில் அக்ரிகேட் டிமாண்ட் அக்ரிகேட் சப்ளைல 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் கர்வ் பிடிச்சோம். இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. இதை தான் நாளைக்கு படிப்போம், நாளைக்கு பார்ப்போம். ஆனால் இப்போ நான் சொல்லிடுறேன், 2 அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் பார்த்தாச்சு. என்னன்னா நான் இப்போ இந்த கர்வ் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இப்படி ஒரு டயக்ராம் இருக்கு, இது ஒரு டயக்ராம், அப்புறம் இப்படி ஒரு டயக்ராம் இருக்கு. உங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது ரைட்டுங்களா? இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். நீங்க இப்போ ஸ்டேட் போர்டு புக்கில் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் இப்படி இருக்கும், கரெக்டுங்களா? இப்படி தான் இருக்கும். இது அக்ரிகேட் சப்ளைன்னு சொல்லலாமா? அக்ரிகேட் சப்ளை, ஓகே. அக்ரிகேட் சப்ளை இப்படி இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் அக்ரிகேட் சப்ளை 45 டிகிரி ஆங்கிள் இல்லைங்களா? இந்த இடம் பாருங்க இப்படி இருக்கு. இதை எப்பயாவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? 2 அக்ரிகேட் சப்ளைக்கோ எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? ஏன்னா இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி அக்ரிகேட் சப்ளை பார்த்தோம், இப்போ ஒரு அக்ரிகேட் சப்ளை பார்க்குறோம். இது என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? வெர்டிக்கல் ஹாரிசான்டல் சிச்சுவேஷன் இருக்கு, ஷார்ட் ரன் லாங் ரனுக்கு அது வித்தியாசப்படுது, கரெக்டா? இங்கே ஒரு அக்ரிகேட் சப்ளை கர்வ் இருக்கு இப்படி. இதை எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? 2 விதமான அக்ரிகேட் சப்ளை கர்வ் இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? ரைட். இதுக்கே ஒரு காரணம் இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஸ்லோப்புக்கு, இப்போ இதுல வந்து கான்ஸ்டன்ட் ஸ்லோப்பு, இதுல ஃபாலிங் ஸ்லோப்பு. அதாவது மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 2 இருக்குல்ல. இதை இங்கே கான்ஸ்டண்ட்டாக அசியூம் பண்ணுறோம், இதில் டிக்ரீஸ்னு அசியூம் பண்ணுறோம். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த குழப்பம் வருன்றதுனால நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே வருவோம் மறுபடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீஃப்ளேஷனரி கேப். டீஃப்ளேஷனரி கேப்னா என்ன? இன்க்ரீஸ்டு இன்ஃப்ளேஷன் தப்பு, டிக்ரீஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்க்ரீஸ்டு எக்கனாமிக் க்ரோத் தப்பு, இன்க்ரீஸ். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 3 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப எளிமையான விஷயமா போச்சு. ஆனால் இதில் பாருங்க, இன்க்ரீஸ்டு அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கு. இப்போ டிக்ரீஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றதே பாசிட்டிவ் தான். இந்த வார்த்தை நெகட்டிவ் கிடையாது. டிக்ரீஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அது கவனிச்சிங்களா? இன்க்ரீஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், டிக்ரீஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேங்களா? இன்க்ரீஸ்டு எக்கனாமிக் க்ரோத். அப்போ டீஃப்ளேஷனரி கேப்னா கெப்பாசிட்டிக்கு கம்மியாக இருக்கிறது. எஸ். டீஃப்ளேஷனரினா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் குறைவாக இருக்கிறது. இப்போ இங்கே என்ன ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் குறைவாக இருக்கு? இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கிறது இங்கே தான் இருக்குன்றது தான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நான் இந்த இடத்துல டயக்ராம் கரெக்டாக போட்டுறேன் பாருங்க. இது அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை, ஒரு ஃப்ளோ இதில் மிஸ் ஆகுது. அந்த ஃப்ளோவை மட்டும் நான் இங்கே காமிச்சிடுறேன். இந்த ஃப்ளோ இதுதான் அது, இதுதான் டீஃப்ளேஷனரி கேப், மறந்துடாதீங்க. இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த இடம் ரைட்டுங்களா? இந்த இடம் தான் டீஃப்ளேஷனரி கேப். என்ன டீஃப்ளேஷனரி கேப்? எக்கானமியோட ஃபுல் பொட்டன்ஷியல் இந்த அளவுக்கு இருக்கு, பட் அக்ரிகேட் டிமாண்ட் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக ஈக்குலிபிரியம் என்ன ஆகும்? புது ஈக்குலிபிரியம் லெவலுக்கு வந்துடும். அது இந்த பிக்சர்ல மிஸ் ஆகுது. இ டேஷ் டேஷ்க்கு வந்துடும். இதுதான் நியூ ஈக்குலிபிரியம். அப்போ இவ்வளோ தூரம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சக்தி உள்ள ஒரு நாட்டில் இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா ஏன் அக்ரிகேட் டிமாண்ட் குறைஞ்சிருச்சு? அக்ரிகேட் டிமாண்ட் குறையும் போது என்ன ஆகுதான்? ஈக்குலிபிரியம் கீழே வந்துடும். இதுதான் விஷயம். பிரைஸ் இண்டெக்ஸ் சார், பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன கேட்குறீங்கன்னு தெரியலீங்களே. பிரைஸ் இண்டெக்ஸ்ன்றது டீஃப்ளேட்டர் தாங்க. பிரைஸ் இண்டெக்ஸ்ன்றது டீஃப்ளேட்டர். பிரைஸ் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா ஓகே. பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்னன்னா ஒரு டைம் வேணா இங்கே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன இஸ் ஈக்குவல் டு டீஃப்ளேட்டர் தான். ஜிடிபி டீஃப்ளேட்டர் தான் நம்ம பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம்.
அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி. இதான் அதுக்கான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்க. இன்டூ 100. நாமினல் ஜிடிபி டிவைட் பை ரியல் ஜிடிபி இன்டூ 100. இதுதான் வந்து ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா. இதை நீங்கள் பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா டீஃப்ளேட்டர், ரேஷியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ப்ரைஸ் இண்டெக்ஸ். பட் ரெண்டும் சேம் தான். இது பர்சன்டேஜ்லேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இதுலேயுமே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ். அதுதான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிடிபி ப்ரைஸ், ஜிடிபி டீஃப்ளேட்டர் வந்து 114% சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து 1.14 அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் சமந்தாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ரேஷியோ ஃபார்மில் 1.14னா என்ன? போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 1.14 மடங்கு. அப்போ இது வந்து டைம்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ். இந்த 1.14ன்றது நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதுதானே ரேஷியோ. நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனது. மேலே என்னது? அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ். இதுதான் அதுக்கு உள்ள வித்தியாசம், அந்த ப்ரைஸ் இண்டெக்ஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷனரி கேப். முன்னாடி சொன்ன மாதிரியே ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வார்த்தைங்க. இதில் வந்து ஒரே ஒரு வெர்டிக்கல் லைன் தான் இருக்கும். இன்ஃப்ளேஷனரி கேப்புக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. அது இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன், ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. அதிலிருந்து கேள்விகள் வரலாம். இன்ஃப்ளேஷனரி கேப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுங்களா? ஸ்டாட்டிக் ஜிடிபின்னு பேருங்க. இன்ஃப்ளேஷனரி கேப் வர இடத்துக்கு பேர் ஸ்டாட்டிக் ஜிடிபி. அது என்ன ஸ்டாட்டிக் ஜிடிபி? இப்போ பொருளாதாரம் வந்து ஆல்ரெடி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ல தான் ரன் ஆகுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எஃப், டோட்டல் அவுட்புட் இஸ் ரன்னிங் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கெப்பாசிட்டி. ஏற்கனவே பொருளாதாரம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா அக்ரிகேட் டிமாண்ட் பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஏடியிலேருந்து ஏடி டேஷாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நியாயமாக அவுட்புட் எந்த அளவுக்கு வரணும்? இந்த அளவுக்கு வரணும், இந்த அளவுக்கு மூவ் ஆகணும். கரெக்டா? இந்த அளவுக்கு மூவ் ஆக முடியாது. வை? யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். திஸ் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் ஜிடிபி. மாறாத ஜிடிபின்னு சொல்றாங்க. அக்ரிகேட் டிமாண்டே அதிகமானாலும் ப்ரொடக்ஷன் அதிகமாகாது. வை? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எக்கானமி இஸ் ரன்னிங் அண்டர் ஃபுல் கெப்பாசிட்டி, நவ் அக்ரிகேட் டிமாண்ட் இன்க்ரீசஸ். அந்த நேரத்தில் தான் இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆகும். வை? நம்ம இதோட முடிச்சுக்கலாம், சரிங்களா? இதோட முடிச்சுக்கலாம், உங்களுக்கும் வேலை இருக்கலாம் மேபி. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இன்ஃப்ளேஷனரி கேப் இருக்கும்போது, ஓகே, இன்ஃப்ளேஷனரி கேப் இருக்கும்போது அக்ரிகேட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகாது. அதனால தான் அதை ஸ்டாட்டிக் ஜிடிபின்றோம். அதாவது மாறாத நாட்டு வருவாயின்னு சொல்றோம். மாறாத நாட்டு வருவாயின்னு ஒரு கருத்து இருக்கு. அது கீன்ஸ் தான் சொல்றாரு, ஸ்டாட்டிக் ஜிடிபின்னு தான் சொல்றாரு. டீஃப்ளேஷனரி கேப்ல மொத்த உற்பத்தி குறையும், இன்ஃப்ளேஷனரி கேப்ல மொத்த அளிப்பு அதிகமாகாது. அதுதான். அதுக்கு காரணம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? நான் இந்த க்ளூ இருக்கே உங்க ஸ்கிரீன்லேயே இருக்கு. எம்முக்கு பக்கத்தில் ஒரு எஃப் இருக்கு. அந்த எஃப் தான் ஆன்சர். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? வெரி குட், வெரி குட் நர்மதா மேம். ஏற்கனவே பொருளாதாரத்தில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அதாவது வேலை வாய்ப்பு முழுமையா இருக்கு, உற்பத்தி திறன் முழுமையா செயல்படுது. அப்போ முக்கியமான வார்த்தை, இப்போ முக்கியமான விஷயம் ஒன்று வருது. என்னன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம்னா என்ன? உழைப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைச்சது அப்படின்றது மட்டும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. எக்கானமி ரன்னிங் இன் இட்ஸ் ஃபுல் கெப்பாசிட்டி, அதுதான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குலிபிரியம். ஏற்கனவே எல்லா மிஷினும் யூஸ் ஆகிட்டு இருக்கு, ஏற்கனவே எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, ஏற்கனவே எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இப்போ அடிஷ்னலாக அக்ரிகேட் டிமாண்ட் அதிகமானால் ஜிடிபி அதிகமாகாது. அதனால தான் இன்ஃப்ளேஷனரி கேப்பில் இருக்கிற ஜிடிபியை நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டாட்டிக் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபைன். ஸோ இதில் செக்யூலர் டீஃப்ளேஷன், காஸ்ட் புஷ், டிமாண்ட் புல், இதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அப்படியே பாருங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் நாளைக்கு கிளாஸில் கேளுங்க. ரைட்? தேங்க்யூ ஃபார் ஆல். இப்போதைக்கு இது இருக்கட்டும். நீங்கள் நாளைக்கு பிபிடிஸ் பாருங்கள். இஃப் யூ பிரிங் டவுட்ஸ் we will discuss tomorrow. Thank you all. And sorry for the excess time, right? ஒரு 9 minutes கொஞ்சம் கூட போயிடுச்சு. Thank you all. மறுபடியும் நம்ம ஃப்ரைடே மீட் பண்ணுவோம், அடிஷ்னலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளீஸ் யூஸ் த பிபிடி. ப்ளீஸ் ரெஃபர் த பிபிடி. இன்றைக்கே நீங்கள் பிபிடியை படிச்சிட்டிங்கன்னா நிறைய ஈஸியாக இருக்கும். இல்லைனா எப்படி ஃபீலிங் ஆகும்? சார் நீங்கள் நடத்தும் போது எல்லாம் புரியுற மாதிரி தான் இருக்குது, அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு படிக்கிறத தயவு செய்து இன்னைக்கே பாருங்க. தட் வில் பி சோ ஹெல்ப்ஃபுல். இது எல்லாருக்குமான பிரச்சனை, நமக்குமான பிரச்சனை. நம்ம அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்ம லிசன் பண்ணி கத்துக்கிறதுல உள்ள ஸ்ட்ரென்த் என்னன்னா அதை அன்னைக்கே படிக்கணும். அது வீக்னஸ் என்னன்னா அன்னைக்கு நம்ம படிக்காத விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.